Welcome home. ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ ஸ்டார் வார்ஸ் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டைம் நடுவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் வந்துட்டு ஆல்ரெடி மூவிஸ்லாம் முடிச்சாச்சு, சீரிஸும் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தராக வர சீரிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரீரிலீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நான் கொலாச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்புறேன். ஒன்ஸ் அகைன் அந்த ஸ்டார் வார்ஸ் கேனனோட அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் டைம் நடுவில். இதில் மேபி மிஸ் ஆனது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நார்மல் காமிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் மேனஸ் மூவி, அதுக்கப்புறம் க்ளோன் வார்ஸ் எல்லாமே முடிச்சுக்கிட்டு டேரக்டாக நீங்கள் இந்த கேனன் இந்த லாஸ்ட் பேட் 1 அந்த ஃபர்ஸ்ட் பிளட் காமிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் பேட் 1 அந்த ஃபர்ஸ்ட் பிளட் காமிக் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னத்த காமிக்ஸ் அண்ட் மூவிஸ் சீரிஸ் ஃபர்தர் வர மூவிஸ் எல்லாம் பார்க்காத மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ் புதுசு அப்படின்னாலும் மொத்தமாக பாருங்கள், தரமாக இருக்கும். சரி, இப்போதைக்கு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். வழக்கமாக ஓப்பனிங் கிராலில் சொல்லப்பட்ட விஷயம், கேலக்சிக்கு இது வந்து ஒரு இருண்ட காலம். ரிபப்ளிக் தோற்கடிக்கப்பட்டு ஒரு வருஷமே ஆயிடுச்சு. சான்சலர் பால்படைன் எப்போ ஆர்டர் 66 கொடுத்தாரோ அமைதியை காக்கறதுக்காக இருந்த ஜெடை ஆர்டர் முழுக்க அழிய ஆரம்பிச்சது. அதே சமயம் எம்பரர் அப்படிங்கிற ஒரு ரோல் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த எம்பரரும் இம்பீரியல் ஃபோர்ஸஸ் கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கைகளால் ஆண்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஆட்சிக்கில் வாழ்ந்துட்டு இருந்த சில மக்கள் தனியாக போய் ஒரு புரட்சியாளர்களாக கிளம்புனாங்க. அது யாருக்கு தெரியாம ரகசியமா அப்படி கிளம்பி உருவானவங்க எல்லாருமே சுதந்திரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. யாரை? நம்ம எம்பையரை எதிர்த்து. அப்படிப்பட்ட ஒரு ரிபல் பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் சேரஸோட ஒரு வீடாக இருந்தது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஜெடாயா இருந்தவர், ஒரு ஜெடாய் பேடவனாக இருந்தவர். பல வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோர்ஸ் பவர்ஸையும் லைட் சேவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வைக்கப்பட்டு அவர் கூட இருக்கிறவங்களுக்கு கூட அவரோட கடந்த காலத்தை பற்றி தெரியாத அளவுக்கு ரகசியமாக வாழ்ந்த ஒருத்தர் தான் அந்த ஜெடாய். அவரோட பேர் தான், அதாவது பழைய பெயர் தான் கேலப் டியூம். ஸோ இவருமே க்ளோன் வார்ஸ் வந்து சண்டை போட்டிருந்தாரு. அதுவும் இவரோட மாஸ்டர் கீழே இருந்து. அவங்க மாஸ்டர் யாருன்னா தேபா பில்லாபா. ஸோ அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் கிராலோட தான் இந்த காமிக் இஷ்யூ ஆரம்பிக்குது. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுக்கு இம்பீரியல் ஏராவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 BBOயில் நடக்கிற மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ நம்ம ஃபல்க்ரம் வந்துட்டு ஹெராசிண்டிலாவையும் அதே சமயம் ஸ்பெக்ட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ரனுக்காக அமுச்சு விடப்பட்டிருக்காங்க. எதுக்காகனா ஸோ டார்கின் டவுன் ரெஃப்யூஜிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ளைஸ் வந்து எடுக்கிறதுக்காக, அதுவும் முக்கியமாக ஒரு லோக்கல் பிளானட்டான கேலர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. சன்செட் பார்த்தீங்கன்னா கெராசிப் ஓரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா பிரிட்ஜரையும் அதே சமயம் சாப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துக்கு சபீன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட எல்லா சண்டைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டிக் எம்பையர் எதிர்த்து மட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், பட் ஆனால் இவங்க பேசிட்டு இருக்கிறது கேட்ட நம்ம கேனன் ஜாரஸுக்கு அந்த கேலர் அப்படிங்கிற ஒரு பிளானட்டோட பேரை கேட்டோடனே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆயிட்டார். எதுக்கு ஷாக் ஆனார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கட் பண்ணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ க்ளோன் வார்ஸ் நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள். ஜெடாய் பேடவனான கேலப் டியூமும் அதே சமயம் அவங்களோட மாஸ்டரான ஜெடாய் ஜெனரலான தீபா பில்லாபாவும் அவங்களோட க்ளோன் ட்ரூப்பர்ஸை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ யார் எதிர்த்துனா வழக்கம் நம்ம செப்பரேட்டிஸ்ட் எதிர்த்து தான். அதுவும் எங்கன்னா கேலர்ல. ஸோ நம்ம கேலப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ நம்ம கேனன் ஜாரஸ் கேலபா இருக்காரு அந்த சமயத்தில். ஸோ 3 வருஷங்களா க்ளோன் வார்ஸ் நடக்கும்போது ஜெடாய் டெம்பிள்லேயே இருந்தவர் என்ன பண்றாருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சண்டைக்குள்ள போகும்போது ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட் சேவர்ஸ் இருக்கு, அதே சமயம் ஃபோர்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம டியூமும் பில்லாபாவும் சேர்ந்து நிறைய பேட்டில் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சண்டை எப்போ பில்லாபா வந்து பார்த்தீங்கன்னா கேலப்புக்கு சில விஷயங்கள் வந்துட்டு நினைவூட்டுறாங்க. எதை பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஃபார்ம் 3 போஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜெனரல் பில்லாபாவோட ஆர்டர் கீழே கேப்டன் ஸ்டைல்ஸும் அதே சமயம் கமாண்டர் கிரேவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்களோட சேர்ந்து வேற லெவலில் சண்டைகள் போயிட்டு இருக்கு. ஜெடாயும் க்ளோன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழியில் இருக்கிற எல்லா செப்பரேட்டிஸ்ட் ட்ராய்ட்ஸ் யார் வந்தாலும் சரிங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த செப்பரேட்டிஸ்டோட அந்த கோட்டைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஜெனரல் பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராய்டு ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு இருக்க செப்பரேட்டிஸ்டோட ஜெனரலான க்ளீவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்துட்டு பின்வாங்கிடலாம் அப்படி சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அப்படியே அந்த முடிவுக்கு வரது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் ஷட்டிலில் வந்துட்டு அவரோட இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் போட்டுறாருங்க. ஸோ அப்படி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த கேலர் சேர்ந்த அந்த களிரான் இனத்தோட தலைவரான கேமட் கீ கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, ஏன்னா நாங்கள் இப்போதைக்கு எங்களால் வந்து உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, இந்த இடத்த நாங்கள் வந்து கைவிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும் கலிரான்ஸ் வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் வந்து இவங்க இடத்த ஆள்றது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ செப்பரேட்டிஸ்ட் பின்வாங்கினா ரிபப்ளிக் வந்து எல்லாருமே வந்துட்டு கொடுங்கோல் ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் நினைச்சுக்குவாங்க. ஸோ 2 பேருமே ஒன்று தான் இவங்க நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெனரல் க்ளீவ் வந்து கிளம்புறாரு. ஸோ இதுக்கிடையில கேலபு பிலாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளீவோட செப்பரேட்டிஸ்ட் கமாண்ட் ஷட்டில் வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறத பார்க்கும். ஓகே இந்த போர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வருது. ஸோ அந்த ஒரு போரை தொடர்ந்து நேராக ஜெனரல் பிலாபாவோ கேலப்டியும் போயிட்டு நேராக அந்த வில்லேஜோட தலைவரான அந்த கேமட் கீ இருக்காரு இல்லையா, ஸோ அவரை போய் பார்த்து பேசுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு உங்களோட வில்லேஜஸ் யார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் செய்யறக்காக வரல, செப்பரேட்டிஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளைஸ் கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக்கி எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல், பட் அந்த கீ அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம பிலாபா கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி நீங்க எங்க தங்க போறீங்க அப்போ அப்படி மாதிரி கேட்கும்போது, பட் ஆனால் அந்த சமயத்தில் ஸோ இன்னொரு கலிரான் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஜானஸ் காஷ்மீர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ பெருசாக ஒன்று டிஃபரன்ஸ் தெரிய கிடையாது செப்பரேட்டிஸ்ட் ரிபப்ளிக்கும் அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. ஆனால் இதை கேட்ட
கேட்ட கேலப்டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம காண்டாயிருது. என் மாஸ்டர் பத்தி தப்பா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வந்துடும். அதே சமயம் மாஸ்டர் வந்து மதிக்காம வந்து பேசுறியா அப்படின்னு டென்ஷன் ஆயிருங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? ஜெனரல் தீபா பிலாபா. அவங்க வந்துட்டு ஜெடாய் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதே சமயம் நம்ம கமாண்டர் கிரேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் பிலாபாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து எங்களுக்கு திரும்பவே ஜெனரல் கிளீவ் தான் வேணும், நீங்க யாரும் வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே உங்க ஜெனரல் பேர் என்ன அப்படி மாதிரி கேட்கும்போது ஸோ கொஞ்சம் ஏகத்தாளமா பேச நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா இவங்க பேர் வந்துட்டு தீபா பிலாபா அப்படிலாம் சொல்லி தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஆமா உங்க ஜெனரல் பேர் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாருங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டைல்ஸ்க்கும் செம காண்டாயிருது. ஸோ இவெல்லாம் வந்துட்டு மரியாதை தெரியாதவங்க கிட்ட இதுக்கிட்ட பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு காண்டாக. பட் அதனால ஜெனரல் பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே காம் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நம்மளோட நேரம் சரியா இல்லை போல இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனரல் பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இங்கெல்லாம் எங்கேயும் தங்கலைங்க, நாங்கள் நேராக நட்சத்திரங்களுக்கு அடியில் நிம்மதியாக ஒரு இடத்துல போய்ங்க தங்கிட்டு எந்திரிச்சு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப நம்ம அந்த கான்ட்ரல் கீ அப்படிங்கிற அந்த தலைவருமே வந்துட்டு சரிங்க உங்க இஷ்டம் அப்படி சொல்லி விட்டுறாரு. ஸோ இதுக்கிடையில் நம்ம கேலப் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிட்ட சில விஷயங்கள் வந்து கேட்குறாப்புல. ஏன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த காஷ்மீர் அப்படிங்கிற ஒருத்தர் உங்ககிட்ட ரூடா பேசுறதுக்கு அலோவ் பண்ணீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது பட் ஆனால் அதெல்லாத்தையும் அவங்க யோசிக்காம நேராக வந்து பார்த்தீங்கன்னா மலையோட உச்சி கூட்டிட்டு போயிட்டு பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு எல்லாமே மன்னிப்பு கேட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சேவர் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தோணுது அப்படி மாதிரி கேலப் கிட்ட கேட்கும்போது கேலப் வந்து சொல்றப்ப எனக்கு வந்து நிறைய கேள்விகள் தான் கேட்கணும்னு தோணுது அப்படி மாதிரி சொல்லும்போது சரி ஓகே உன் மனசுக்கு என்ன தோணுது அப்படி மாதிரி கேட்க என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தான் இருக்கு அப்படி மாதிரி சொல்லும்போது நான் வந்து உண்மையாக சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு எனக்கு புதுசு. அதே சமயம் அந்த க்ளோன் வார்ஸ்ல நான் வெளியில வந்திருக்கேன், அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் அந்த கேலக்ஸி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் இல்லாம பிலாபா அந்த சமயத்தில் கேலப் கிட்ட சொல்றாங்க ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து முழுக்க முழுக்க நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே வந்துட்டு நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நிலை தடுமாறாம அந்த இடத்த நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்மளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாம எப்பவுமே வந்துட்டு நிலை தடுமாறாம வச்சிருந்தா இந்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா நிலை தடுமாறாம இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் கிரே கூட வந்து பார்த்தீங்கன்னா கேலப் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிறத பத்தி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிலாபா நோட் பண்றது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா இதை வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு லிமிட்டா வச்சுக்கோ. ஏன்னா ஒருத்தங்க மேல நம்ம எப்பவுமே இவ்வளவு அன்பா இருக்கக்கூடாது, அதான் ஒரு ஜடையோட ரூல். நம்ம ரொம்ப ஒரு விஷயத்து மேல அட்டாச் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேல்யூபிள் ஆயிருவாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது. இதனால நம்ம தான் நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்குமே தவிர்த்து எண்ணங்கள் நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது மட்டும் இல்லாம ஸோ இதனால டார்க் சைடுக்கு போயிருவேங்கிறத நம்ம கிட்ட சொல்லாம சொல்றாங்க. ஸோ அது வந்து நைட்டு கேம்ப் ஃபயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் கிரே கேப்டன் ஸ்டைல்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து கேலப் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிலாபா கிட்ட எகெயின் கேட்குறாங்க இந்த மாதிரி காஷ்மீரோட அந்த ஒரு ரூடான ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாம முட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏன்னா நான் வந்துட்டு செப்பரேட்டிஸ்டும் ரிபப்ளிக்கு வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். நானுமே வந்து அந்த இடத்துல ஏதாவது பேசியிருந்தேன்னா செப்பரேட்டிஸ்டும் ரிபப்ளிக்கு ஒன்று தான் சொல்லி அவன் நினைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பதிவு பண்றாங்க. என்னன்னா ஜெடை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அது எந்த விஷயத்துலனா இந்த மாதிரி ஒரு மிலிட்டரி டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேருக்கு முன்னாடி வச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரேவும் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்கள் இந்த ஒரு போர்லயே தோத்துருப்போம், இந்த போர்ல எதுலையுமே ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஜெடையோட அந்த ஒரு லீடர்ஷிப் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இதுல லீட் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளோட ரோல் என்ன நம்மளோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கிரே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாபா சொல்றாங்க இந்த மாதிரி நீ எப்பவுமே ஒருத்தன் வந்துட்டு சரியான பாதையில வந்து ஒருத்தங்களை கமெண்ட் பண்றானா அது யார் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். சரியான வழியை தவளை காட்டினா என்ன தலைவன் காட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சரியான வழியை யார் காட்டுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுக்கு நான் தான் தலைமை தாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பிலாபா வாயிலிருந்து கேட்கும்போது நம்ம கேலபுக்கு டவுட், இது ஜெடாயோட ஹை கவுன்சில் இருக்கிற டெசிஷனே வந்துட்டு நீங்க வந்துட்டு குறை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வரும்போது ஆமா ஏன்னா நீயுமே பாரு நிறைய கேள்வி கேட்கறனால தான் வந்துட்டு நீ பயங்கர ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் கிரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாப்ல. ஆமா இந்த பையனுக்கு எதுவுமே புரியாது, அதனால தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருப்பான் அப்படிங்கிற சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்க. கேலப் சொல்லுவாப்ல இந்த மாதிரி நான் வந்துட்டு எதனால இந்த முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கல, அந்த முடிவுகள் எதுக்காக எடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்குவாரு. ஸோ அதை தொடர்ந்து பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுவாங்க கேலப் கிட்ட இந்த மாதிரி நான் ஏன் உன்னை பேடவான எடுத்து தெரியுமா, நீ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுனால தான் உன்னோட கொஸ்டினிங் நேச்சர் இருக்கிறதுனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த ஹாலோகிரானை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலோகிரான் கொடுக்கறது மட்டும் இல்லாம உனக்கான கேள்விகளை இதுகிட்ட கேளு அதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கேலபே வந்து பார்த்தீங்கன்னா பிலாபாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரு சந்தோஷமா இருக்கிற பட்சத்துக்கு ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேலப் வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுவாப்ல, எப்பா பாரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் இதுக்கிடையில கமாண்டர் கிரேக்கு ஒரு ஹோலோகிராம்ல ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா சுப்ரீம் சான்சலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோக்கை போட்டுக்கிட்டு நேரம் நெருங்கிருச்சு, எக்ஸிக்யூட் ஆர்டர் 66 அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்டரை மதிச்சு அவரோட பிளாஸ்டரை எடுக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ முடியுது. அவுட்டர் ரிம்ல இருக்கிற ஒரு பிளானட்டான கேலரில் தான் இப்போ நம்ம கேலப்டியமும் அதே சமயம்
சமயம் அவங்க ஜெடாய் மாஸ்டர் பிலாபாவும் சில க்ளோன் ஃபோர்ஸ் கூட வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு புதுசாக கொடுக்கப்பட்ட அந்த ஹோலோக்ரானை வந்து நம்ம கேலப் டியூம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம தீபா பிலாபா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் க்ளோன் ட்ரூப்பரான அதான் நம்ம கேலபோட ஃப்ரெண்ட்ஸான 2 பேர் கேப்டன் ஸ்டைல்ஸும் கமாண்டர் கிரேவும் அந்த எக்ஸிக்யூட் ஆர்டர் 66 வந்துட்டு நிறைவேற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம பிலாபா வந்து டக்குன்னு நம்ம கேலப் டியூமை தொடவும் அவருக்கு டக்குன்னு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நிறைய ஜெடாய்கள் வந்துட்டு மொத்த கேலக்சிலுமே க்ளோன் ட்ரூப்பர்ஸால கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷன் வந்து வருது. ஸோ அவங்களுக்கு சுத்தமாக புரியும் என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு அவங்க அப்படியே எந்திரிக்கிறாங்க. 2 பேருமே எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம க்ளோன் ட்ரூப்பர்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தீபா பிலாபியோ கேலப் டியூமையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி நின்று இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த காமிக்கில் வரும்போது. ஏன்னா இதே சீனை பேட் சீரிஸில் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல காமிக்கலாம் ஒரு நைட் டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கண்டிப்பாக மூவிக்கும் காமிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் கேலப்பை பார்த்து நீ ஓடு அப்படி மாதிரி சொல்லும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் அந்த சமயத்தில் நம்ம கிரே வேற குட் சோல்ஜர்ஸ் ஃபாலோ ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவோ ஸ்டைல் எல்லாருமே வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட் ஆர்டர் 66 வந்துட்டு விதமாக க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே நம்ம பிலாபா மேலே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட அந்த கிரீன் லைட் சேப்பர் வச்சு அவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்த டியூமுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே நின்றுருப்பாரு. அந்த சமயத்தில் பிலாபா ஒன்று சண்டை போட்டு இல்லைனா ஓடு சும்மா நிற்காத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி மாஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கேட்டுக்கிட்டு அவர் அந்த சண்டையில் சேர்ந்து ஒரு 2 க்ளோன் ட்ரூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைட் சேப்பர் வச்சு அவர் கொண்டுருவாரு. சூட் அப்படிங்கிறவரையும் பிக் மவுத் அப்படிங்கிறவரையும் அண்ட் தொடர்ந்து வந்துட்டு கமாண்டர் கிரேவ் கேப்டன் ஸ்டைல்ஸ்மே வந்து முழுக்க அந்த பெரிமீட்டர் வந்துட்டு விரிவுபடுத்துறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பிலாபா வந்து கேலப் கிட்ட சொல்றாங்க நீ போ நான் பின்னாடியே தான் இருப்பேன் கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்லும்போது ஆனால் கேலப்புக்கு தெரியும் மாஸ்டர் சொன்னதுல இதுதான் ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காமிக் முழுக்க ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி தாங்க இருக்கும் இந்த காமிக்கே. ஸோ அதனால என்ன சொல்றது இந்த கதை நீங்க படிக்க அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அதே சமயம் பிரசன்ட்ல வந்துட்டு நம்ம கேலப் டியூம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகளுமே வந்துட்டு தனியா இருக்கும். அதான் நம்ம கேனன் ஜாரஸ். ஸோ ஒரு பக்கம் ஸ்டைல்ஸ் வந்து இந்த மாதிரி கேலப்பை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பிலாபா வந்து கேலப்பை காப்பாற்றுறக்க லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பிலாபாவை சொல்றது மட்டும் இல்லாமல் கேலப் தன்னோட மாஸ்டர் வந்துட்டு க்ளோன் ட்ரூப்பர்ஸால கொல்லப்படுறத ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. அவரால் தன் மாஸ்டர் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு வேதனோட அவர் ஓட சில இலைகளுக்குள்ள போய் அவர் மறைஞ்சிக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஃபோர்ஸ் கிட்டமே அதான் க்ளோன் ஃபோர்ஸ் கிட்டதுமே அவர் தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு கேலப் வந்து இந்த மாதிரி பிளாச்சுவா சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஸ்பீடர்ல ஏறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சமயத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜடாய்கள் வந்துட்டு துரோகம் மாட்டாங்களாமாவே இதனால தான் வந்துட்டு அவங்களோட மொத்த இனத்தையுமே அழிக்கிறதுக்காக வந்து எம்பையர் சொல்லிருச்சாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு ரோடியனோ கேலிரான் அப்படிங்கிறவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த கேலிரான் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த மாதிரி ஸோ கேலப்போட அந்த அழுக்கான ஆடை வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு இருப்பாரு. மனுஷன் குளிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படி சாத்துறதா அங்கிருந்து அப்படியே கேலப் வந்து ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஒளிஞ்சு வாழ்றது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளா சாப்பாட்டுக்காக தெருவில் அலைஞ்சு சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாம அவர் முடிச்சிட்டு இருக்க அப்பதான் அவருக்கு சில விஷயங்கள் வந்துட்டு தோண ஆரம்பிக்குது. நம்ம எப்பவுமே தண்ணி கிடையாது. எப்போ நம்மளோட வாழ்க்கை ஜெடாய் டெம்பிள் ஆரம்பிச்சதோ அப்பயே நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எப்பவுமே 3 விஷயங்களை மட்டும் தான் கத்துக்கிட்டோமே தவிர்த்து எப்படி சர்வை பண்றது கத்துக்கல. நம்ம யோசிக்க கத்துக்கிட்டோம், மெடிடேட் பண்ண கத்துக்கிட்டோம், சண்டை போட கத்துக்கிட்டோம். ஆனா எப்படி சர்வை பண்றது அப்படிங்கிறது ஜெடாய் டெம்பிள் போய் நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு புரியுது. அந்த சமயத்தை நம்ம கேலப் வந்துட்டு ஒரு கேலிரானோட கிரிமினல் ஒருத்தர் பாக்குறாரு. இந்த மாதிரி ஜானஸ் கஸ்மியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ அவர் பார்த்தோன்னே வந்துட்டு நீ ஒரு ஜெடாய் பேடவன் தானே, நீ தப்பிச்சு போயிட்டு இருக்கதானே, உன்னதான் நல்லா தேடிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி கண்டுபிடிச்சிடற. அப்படி பட் இருந்தாலும் ஓகே சின்ன பையன் பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ மெய்லோரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்க ஓகேங்களா. ஸோ அந்த பையன் அதை பார்த்தோன்னே பயங்கரமான பசியில் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். ஆனால் தொடர்ந்து வந்துட்டு பையன் கேட்குறேன் இந்த மாதிரி எனக்கு சேஃபான ஒரு இடம் வேணும் தூங்குறதுக்கு அப்படி மாதிரி கேட்கும்போது சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட ஷிப்பில் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாப்ல. என்னோட ஷிப்போட பேர் வந்து காஷ்மீரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஸோ அவரோட பேர் காஷ்மீர். ஸோ அந்த ஷிப் வந்துட்டு காஷ்மீரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்கா. அப்படி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவரை வாஷ் பண்ணிக்கிட்டு நேராக போயிட்டு புது கிளாத் எல்லாம் கொடுத்து அவரை தூங்க வச்சிடறா. அப்படி ஆனால் அதுக்கப்புறம் காஷ்மீர் வந்துட்டு நேராக கேலப் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா உண்மையான கேலக்சியில் நீ வந்துட்டு பொழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா, நீ நிறைய பொய் சொல்லணும், ஏமாத்தணும், யார்கிட்ட இருந்து ஏதாவது திருடணும், அப்பதான் உன்னால வந்துட்டு இந்த கேலக்சியில் வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த சமயத்தில் வந்துட்டு கேலப்புக்கு ஒரு சிக்னல் வந்துட்டு வருது. என்னன்னா ஜெடாயோட எமர்ஜென்சி சிக்னல். ஸோ எல்லாருமே வந்துட்டு கார்சாட்டுக்கு திரும்பி வாங்க, ஜெடாய் டெம்பிளுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஓகே மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து க்ளோன்ஸோட பிட்ரைலுக்காக எதிர்த்து சண்டை போடுறாங்க போல, நம்ம எல்லாருமே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா காஷ்மீர் கிட்ட இந்த மாதிரி ஜெடாய் டெம்பிளுக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க பாருப்பா நான் வந்துட்டு இந்த கோர் வேர்ல்டுக்கெல்லாம் போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்ணு, உனக்கெல்லாம் தங்குற கிளம்பல, சாப்பிட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. அப்படி சமயத்தில் கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழத்தை வந்து அவர் தூக்கி வீசுறது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு ஒரு கிரேட் மேலே போய் விழுகுதுங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து காஷ்மீரோட அட்வைஸ் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. என்னன்னா என்ன பண்றது, ஏமாத்தணும், திருடணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதை வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப்புக்கு வெளியில் வந்துட்டு க்ளோன் பேட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டைல்ஸ் தான் வந்துட்டு கூட்டிட்டு வந்துருக்கா. அப்படி ஸோ அவர் வந்து அந்த ஹேங்கருக்கு வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜெடாய்களுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, யாரா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர் கிட்ட தான் கேட்டிருப்பாப்ல. அந்த சமயத்தில் காஷ்மீருக்கு எனக்கு ஜெடாய்க்கு வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, அவங்க எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன்னை ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது இனிமேலாம், ஏன்னா நீ ஒரு துரோகி, உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன்னோட மதிப்புக்குரிய ஒரு ஜெனரலையே கொண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோன்ஸை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருப்பா. அப்படி அப்புறம் அந்த க்ளோன்ஸ் வந்து ஷிப்புக்குள்ள சர்ச் பண்ணுறதுக்கு வரக்கு முன்னாடியே கேலப்
கேலப் வந்து என்ன பண்றாருன்னா காஷ்மீரியை வந்துட்டு திருடுறது மட்டும் இல்லாம ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணி நேரா காரசாண்டுக்கு போயிடுறாரு. ஸோ கரெக்டா ஒரு காரசாண்டுக்கு அப்படியே ஹைப்பர் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டிராவல் டைம்ல ஓபிவான் கிட்ட இருந்து நம்ம மாஸ்டர் ஓபிவான் கெனோபி கிட்ட இருந்து ஒரு ஹோலோகிராம் சிக்னல் வருது. என்னன்னா இந்த மாதிரி ஜெடை ஆர்டர் எல்லாருமே வந்து கேலக்டிக் எம்பையர் கிட்ட தோத்துட்டோம். ஸோ ரிபப்ளிக் இப்போ வந்து எம்பையரோட கையில் வந்து இருக்கு. யாராவது ஜெடைகள் உயிரோடு இருந்தா தயவு செஞ்சு உங்க ஃபோர்ஸை மட்டும் நம்புங்க, வேற எந்த ஒரு விஷயமே நம்பாதீங்க. அண்ட் யாருமே ஜெடாய் டெம்பிளுக்கு திரும்ப வராதீங்க, காரசான் பக்கமே தலை வச்சு படுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்து அமைச்சிடுறாரு. ஸ்ட்ராங்கா இருங்க, உங்க எல்லாத்துக்குமே ஒரு போர் காத்துக்கிட்டு இருக்கு. ஜெடாயில் எல்லாருமே தலைமறைவாகவே இருங்க, கூடிய சீக்கிரத்தில் ஒரு புதிய நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நியூ ஹோப் வில் எமர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோலோகிராம் முடிய இந்த ஒரு மெசேஜ் முடியும் போது கரெக்டா காஷ்மீரி வந்துட்டு நேரா காரசாண்டுக்கு வெளியில வந்து ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்து வந்து நிக்குது. கேலவுக்கு புரிஞ்சது, ஐயோ நம்மளை வர வைக்கிறதுக்காக தான் உனக்கு பண்ணியிருக்காங்க, இது தெரியாம நம்ம வேற வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியாம இருக்க அந்த ஹாலோ நெட் வேற கரெக்டா வந்து அலர்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி திருடப்பட்ட காஷ்மீர் இங்க வந்திருக்கு அப்படிங்கிற சுத்தி இருக்கிற நிறைய ஸ்குவாட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் போக அண்ட் நிறைய ஸ்டார் ஃபைட்டர்ஸ் வேற வந்து இந்த மாதிரி ஸ்டோலன் ஷிப் வந்து தேடி போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே சுத்த போறது மட்டும் இல்லாம ஒன்னு ஷிப்பை கொடுத்துட்டு சரண்டர் ஆகு, இல்லைன்னா செத்து மடி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துக்கு சுத்தி ஸ்டார் ஃபைட்டர்ஸ் நடுவில் கேலப் மாட்டிட்டு இருக்கேன். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ 2 வந்து முடியுது. போன இஷ்யூட எண்டிங்ல நம்ம கேலப் டியூம் நேரா காரசாண்டுக்குள்ள வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்து இறங்கி இருப்பார். ஆனா இறங்கணுன்னே வந்துட்டு அங்க இருக்கிற இம்பீரியல் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுத்து போட்டிருப்பாங்க. சோ ரொம்ப நேரமா வந்துட்டு சரணடைய சொல்லி கேட்பாங்க. பட் ஆனா அவர் வந்துட்டு யோசிச்சே டைம் வேஸ்ட் ஆனதுனால அவங்க எல்லாருமே தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அப்படி தாக்கும்போது அவருமே சில பேர்த்த தாக்குறாருங்க. அதுல வந்துட்டு சில இம்பீரியல் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அழிய நேரிடுது தான். பட் இருந்தாலும் சமயத்துல அவர் அங்கிருந்து ஹைப்பர் ஸ்பேஸ்ல தப்பிச்சிடறாரு. ஆனா தப்பிச்சவர் நேரா எகைன் எங்க போறாருன்னா கேலருக்கு தான் போறாரு. சோ எங்க அவரோட மாஸ்டர் தேவா பெலாபாவை கொன்னாங்களோ அதே இடத்துக்கு தான் திரும்ப போறாரு. சோ அங்க போயிட்டு எகைன் அந்த காஷ்மீர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த ஒரு காஷ்மீரியை வந்துட்டு திரும்ப கொடுக்கவும் அவருக்கு செம்ம காண்டாயிருது. சோ கழுத்தை பிடிச்சி ஏன்டா அவனை வந்துட்டு தங்குறக்கு இடம் கொடுத்தா நீ என்னோட ஷிப்பை ஆட்டை போட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கிற பட்சத்துக்கு அதான் அவங்க ஷிப்பை திருப்பி கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, அதே சமயம் என்ன பொடியன் ஃபர்ஸ்ட் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை பொடியங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாப்ல நம்ம காஷ்மீர். இருந்தாலும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் திரும்ப வந்திருக்க, ஏன்னா உனக்கு வேற எங்கேயுமே போறக்கு இடம் இல்ல, அதனாலதான் இங்க திரும்பி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ என் வாழ்க்கையில தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என்ன வந்துட்டு உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது ஒரு கிரிமினலை போயிட்டு நான் மாஸ்டரா ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு காண்டாயிருது நம்ம கேலப்க்கு. இதனால காஷ்மீருக்கு வந்துட்டு பொறுமை இழந்துடுறாருங்க. ஏன்னா குற்றவாளின்னு சொல்லும்போது காண்ட் ஆகும்ல, அதனால வந்துட்டு ஒரு பிளாஸ்டர் பிஸ்டல் எடுத்து அவர் முன்னாடி நீட்ட கேலம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே வேற வழியிலன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. ஆனா அப்படி ஓடி போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா காஷ்மீர் சொன்னது உண்மைதான், அவருக்கு போறதுக்கு வேற இடமே கிடையாது, ஏன்னா அவருக்கு யாருமே இல்லையே. அதனால இந்த பிளாட்யூ சிட்டில வந்துட்டு சில நாட்கள் அப்படியே வந்துட்டு தெருவில் சுத்திட்டே இருந்தவரு அவரோட பாதியில எகைன் காஷ்மீரை பாக்குறாப்ல. பட் ஆனா அவரை வந்துட்டு லோக்கல் கிரைம் பாஸ் ஆன டாபஸ் அப்படிங்கிறவரும் அதே சமயம் அவரோட ரோடியன் ஒருத்தர் இருக்காருங்க. ஓகேங்களா, அப்படியே கூட வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் 3 பேருமே வந்துட்டு காஷ்மீரை சுத்தி நிக்கிறது மட்டும் இல்லாம பிளாஸ்டர் காட்டி நின்று இருக்காங்க. பட் ஆனா கேலப் வந்துட்டு அதை மேல இருந்து பார்த்து காஷ்மீரை காப்பாத்துறாப்ல. அதுல வேற ஒரு ஹியூமன் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிடுறாப்ல சேத வச்சு அவரோட லைட் சேவர் வச்சு. சோ இது மூலமா காஷ்மீரும் வந்துட்டு அந்த சமயத்துல மத்த ஒரு ஹியூமனையும் ஒரு ரோடியனையும் வந்துட்டு அடிக்க முடியுதுங்க. சோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து சண்டை போடுவோம். அந்த டாபஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு அங்கிருந்து பின்வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் எங்கே நம்ம காஷ்மீர் வந்துட்டு கேலப்பை கூப்பிட்டு வரது மட்டும் இல்லாம எதுக்காக நீ என்ன காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நானே வந்துட்டு அவங்க கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ வேற உள்ள பூந்து சம்பவம் பண்ணிட்ட, இதனால வந்துட்டு கொடுக்க வேண்டிய காசை வந்துட்டு அவன் கண்டிப்பா டபுள் ஆக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம எனக்குன்னு பெருசா க்ரூ இல்ல இப்போதைக்கு, அதனால நீ வந்துட்டு என்னோட க்ரூல சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா சேரக்கு முன்னாடி ஒன்று பண்ணிக்கோ, நீ ஆனா உன வந்துட்டு முடிய வந்துட்டு கோதிக்கிட்டே இருக்க, சோ அந்த முடிய வெட்டிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம கேலப் நேரா போயிட்டு அவரோட ஜெடாய் பிரைட், அந்த ஒரு ஜெடாய்க்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பிரைட் இருக்குல்ல பின்னாடி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா பின்னி இருப்பாங்க. சோ அதை கட் பண்றது மட்டும் இல்லாம அது கூட கொஞ்சம் முடிய கட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவரோட லைட் சேவரையும் ஹாலோக்ரானையும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மறைச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம புதுசா ஆடைகள் எல்லாம் போட்டு பிளாஸ்டர் வந்துட்டு ரைட் சைடுல வச்சிருக்காப்ல. சோ லைட் சேவர் வந்துட்டு எப்பவுமே லெஃப்ட்ல வச்சிருப்பாங்க, பட் ஆனா ஒரு பிளாஸ்டர் வந்துட்டு ரைட்ல இருக்கும். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். சோ எல்லாம் போட்டு ஒரு போனி டெயில போட்டு சோ புது ஆளா வந்துட்டு அவர் வந்து உருமாறி இருப்பாரு. சோ தொடர்ந்து நம்ம கேலபு காஷ்மீரும் நேரா வந்துட்டு ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ள வந்து போறாங்க. ஓகேங்களா, சோ அங்க வந்துட்டு என்ன இருக்குன்னா, சோ IGRM பாடி கார்டும் அதே சமயம் என்ஃபோர்சர் ட்ராய்ட்ஸோட ஒரு ஷிப்மெண்ட் இருக்கு, அதை தான் திருடுறதுக்காக போறாங்க. சோ அதை வந்துட்டு பிளாக் மார்க்கெட்ல வித்தா இவங்களுக்கு காசு கிடைக்கும் அதுக்காக. சோ கேலபுக்கு இந்த சமயத்துல அவரோட புது வாழ்க்கை ஒரு திருடனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அங்க உள்ள போயிட்டு எல்லா ட்ராய்ட்ஸையும் ரிமூவ் பண்றதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு சீக்கிரமே பிடிபட்டுறாங்க. யார் மூலியமான கேமட் கீ அப்படிங்கிற ஒருத்தர் மூலியமாக. சோ இந்த கேமட் கீ காஷ்மீர் இவங்க 2 பேத்தையுமே நீங்க இஷ்யூ 1ல பாத்திருப்பீங்க. இவன் நம்ம தேவா பலாபா கிட்ட ஆமா அந்த ஜெனரல் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி எகத்தாலமா கேட்டதும் இவரா தான் இருந்திருப்பாரு. அண்ட் கேமட் கீ வந்துட்டு இவர் கூட இஷ்யூ 1ல இருந்திருப்பாரு. சோ இந்த கேமட் கீ தான் எகைன் நீங்க வந்து எல்லாத்தையும் பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல நம்ம ஆள் காஷ்மீர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்ன விட்டுரு, அதுக்கு பதிலா இவனை இந்த சின்ன பொடியை பிடிச்சுக்கோ, ஏன்னா இவன் சாதாரண பொடியில ஒரு ஜெடாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம டக்குன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கேலபை பார்த்து கன் பாயிண்ட்ல நிறுத்தி வைக்க, சோ அந்த இடத்துல ஒரு ஷாக்கோடு இருக்க, மறுபடியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. துரோகம் எகைன்
நம்ம கேலபுக்கு காஷ்மீர் மூலமா துரோகம். ஏன்னா அவர் வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு ஜெடாய் பேடவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நம்ம கேமெட் கீயோட ஆட்கள் கிட்ட மாட்ட வச்சிடறாரு. ஸோ கேமெட் கீ அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம இஷ்யூ 1ல பார்த்த மாதிரி அவர் தான் வந்துட்டு அந்த இடத்தோட கவர்னர். பட் ஆனால் நம்ம கேலப் டியூமை பார்க்கும்போது அவருக்கு இல்லையே, நான் முதல் தடவை நான் பார்த்த மாதிரி இல்லையே, இல்லை நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம், இவன் கூட வந்தானே ஒரு ஜெடாய் ஜெனரல் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டேப்பஸ்க்கு வந்துட்டு ஓகே கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சண்டை போடும்போது லைட் சேவர் வச்சு ஒருத்தர் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பார் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பேரம் பேசிட்டு இருக்கும்போது போன இஷ்யூல, அதனால இந்த பையன் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருது. இருந்தாலுமே காஷ்மீருக்கு வந்துட்டு கொஞ்சம் காண்டாகுது. ஏன்னா அவரோட ஆபரேஷனை வந்துட்டு வெளிப்படையா டேப்பஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் பண்றதுனால. ஏன்னா இம்பீரியலோட பவுண்டி ஜடாயை பிடிச்சு கொடுத்தா அதுல வர வருமானம் வந்துட்டு இவங்க திருடுறதுக்காக வந்திருக்கிற அந்த IGRM பாடி கார்டு அண்ட் என்ஃபோர்ஸர் ரைட்ஸை விட 5 மடங்கு அதிகமான ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஓகே நம்ம வந்துட்டு அந்த ட்ராய்ட்ஸை வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுட்டு இந்த பையன் அதாவது இந்த துரோகி வந்துட்டு பிடிச்சி கொடுத்து அதில் வர கிரெடிட்டை வந்துட்டு 2ஆ பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேமெட் கீ சொல்லிடுறாரு. அதுக்கு வந்துட்டு காஷ்மீரும் ஓகேன்னு சொல்லிடுறாப்ல. ஸோ நம்ம டியூமை கொண்டு போயிட்டு ஒரு செல்லில் போட்டு வச்சிடறாங்க. ஸோ அந்த செல் எங்கே இருக்குன்னா ஊக்கி இருக்கிற ஒரு செல்லுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. அந்த ஊக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்டோலான் அப்படிங்கிற ஒரு இனம், கிட்டத்தட்ட நம்ம யானை மாதிரி இருக்கும். ஸோ அவர் அங்கே பிடிச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கீ வந்து என்ன பண்ணுறாருன்னா கமாண்டர் கிரேக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு ஸ்டைல்ஸ் இருக்காரு. 2 க்ளோன்ஸ் கிட்டயுமே சொல்லிடுறாப்ல இந்த மாதிரி. ஸோ ஜெடாய் ஒருத்தர் இருக்கான் எங்க கிட்ட, அவன் பேர் டியூமு. ஸோ அவனை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நாங்கள் அவனை வந்து 1 மணி நேரத்தில் அவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வச்சிடறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கேலப் டியூம் வந்துட்டு ஒரு இறந்த கறின்னு சொல்லுவாங்கங்க, அதாவது டெட் மீட். ஸோ எல்லாம் பேசிட்டு நம்ம கேமெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டியூம் வந்துட்டு அமைதியாக விட்டுட்டு போயிடுறாப்ல. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு டியூமுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஏன்னா மாஸ்டர் தேபா பெலபாவோட அந்த ஒரு டீச்சிங்ஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. அதே சமயம் அவருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம காஷ்மீர் வந்துட்டு எகைன் செல்லில் இருந்து நம்ம கேலப் டியூமை காப்பாத்துறாருங்க. அதுவும் ஒரு IGRM டிராய்டை வச்சு காப்பாத்துறாப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேலப் டியூமோ அதுக்கப்புறம் IGRM டிராய்டும் நம்ம காஷ்மீர் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் கீயோட பிரசன்ட்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ தப்பிச்சு நேரா வந்துட்டு காஷ்மீரிக்குள்ள வரவும், ஆமா எதுக்காக வந்துட்டு என்னை காப்பாத்துறீங்க, எகைன் வந்துட்டு நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலி நான் வந்துட்டு என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். ஏன்னா என்னோட எதிரியான டேப்பஸ்க்கு வந்துட்டு ரிவார்டு கிடைக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை ஒன்று வித்து வந்த காசு வந்துச்சுன்னா அது வந்துட்டு எனக்கு கிடைக்கணும், இல்லைனா இன்னொருத்தன் கிடைக்கணும், ஆனா என்னோட எதிரிக்கு மட்டும் கிடைக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. சரி ஓகே சொல்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அவுட்டர் ரிமுக்கு போலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அதுதான் ஒரே சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால 2 பேருமே அவுட்டர் ரிம் போயிடுறாங்க. அவுட்டர் ரிம் போறது மட்டும் இல்லாம இவங்க திருடின அந்த ட்ராய்ட்ஸ், ஸோ அந்த சமயத்தில் காஷ்மீர் வந்துட்டு அந்த IGRM ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையுமே திருட்டு வந்திருப்பாரு. அது எல்லாத்தையுமே வந்து விற்கிறது மட்டும் இல்லாம காஷ்மீரோட நெக்ஸ்ட் ஸ்கீமுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டியூமோ நம்ம காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு திருடனா ஒரு ஸ்மக்லரா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேலப் டியூம் கத்துக்கிறது மட்டும் இல்லாம அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெடாய் ட்ரைனிங்கையும் அதே சமயம் அவங்களோட இறந்து போன மாஸ்டரோட நினைவுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கிடுறாருங்க மொத்தமா. அதாவது ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு அவர் இப்போ இதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம கேலப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டர்ல கை தேர்ந்தவராக ஆயிடுறாரு. ஸோ பிளாஸ்டர் யூசேஜ் வந்துட்டு செம்மையா பண்றாப்ல. ஸோ 2 பேர் சேர்ந்து நிறைய அண்டர்வேர்ல்ட் எலிமெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாம நிறைய கமோரியன்ஸ் கூடவும் சண்டை போடுறாங்க. ஆனா இவங்களோட இந்த வேலைகள் எல்லாமே வந்துட்டு கமாண்டர் கிரேக்கும் அதே சமயம் கேப்டன் ஸ்டைல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அந்த சமயத்தில் கடைசியாக கமோரியன்ஸ் வந்து அடிச்சு போட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு கமோரியன் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க 2 பேர் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா அவங்க திரும்ப இங்க வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கமோரியன் சொல்லிடுறாங்க. சரி ஒழுங்கா என்கிட்ட சொல்லு, அதனால உன்னை இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன், ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு எம்பேர் கீழே ஒரு வேலை வந்து கொடுத்துருக்கோம், ஸோ அதை வந்துட்டு ஒழுங்கா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம 2 க்ளோன்ஸுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் காஷ்மீரோட அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி வராங்க தான். பட் ஆனால் வந்துட்டு எப்பவுமே ஒரு படி பின்னாடி தாங்க இருக்காங்க. ஸோ கட் பண்ணி காஷ்மீரில் நம்ம கேலபும் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இங்கே பாரு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி 2 க்ளோன்ஸ் நம்மளை துரத்துறாங்க அப்படிங்கிறக்காக அவசரமாக ஹைப்பர் ஸ்பேஸில் ஜம்ப் பண்ணி நம்மளால போயிட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கும் ஒரு தடவை பொறுமை வேணும். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தால் கடைசியில் நான் இப்படியே விட்டுட்டு போயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல பட் இருந்தாலும் உன்னோட வேலையே வந்து இந்த மாதிரி தானே, எப்போ பாரு ஒரு இடத்துல இல்லாமல் டக்குன்னு ஜம்ப் பண்ணி போகிறது, அதனால நான் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நீ அப்படி தான் போவேன், ஏன்னா நம்ம தொழில் அப்படி ஸ்மக்லிங் பண்ணிட்டு திருடனா இருந்துட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுல, அதுக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஜம்ப் பண்ணி போவோம், அதுக்கு இப்படியே போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துக்கு பரவாயில்லையா பையன் நிறைய கத்துக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரும் சொல்கிறா அப்படி. ஸோ அந்த சமயத்தில் தான் சிரிச்சுக்கிட்டே அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது கேலபுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தவன் நிஜமாலுமே இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தோட வந்து கேலபு காஷ்மீரும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கலும் ஓஷன் வேர்ல்டான லாஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. ஸோ அவங்க திருடிட்டு வந்த கூட்ஸை வந்துட்டு நேரா ஒரு குற்றவாளியான மிஸ்டர் ஜான்டோ அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஓகேங்களா. பட் ஆனால் பியூட்டி என்னன்னா அவங்க இன்னும் அதை திருடவே இல்லை, பட் இருந்தாலும் ஜாண்டோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஜாண்டோ ஆர் ஜோண்டோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து இறங்கணுன்னு காஷ்மீர் வந்துட்டு கேலப் வந்துட்டு அனுப்பிச்சுறாப்புல இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் பார்ட்னர் வந்துட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுறாப்புல.
சொல்றாப்ல. பட் ஆனா டியூம் அங்க போயிட்டு ஐயா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பாக்குறாரு தான். பட் ஆனா அந்த இடத்துல அவரோட ஹூட வந்துட்டு கட்டினதுக்கு அப்புறம் தெரிய வருது அவர் வேற யாரும் கிடையாது, ஒரு டெவரோனியன் செப்பரேட்டிஸ்டான ஜெனரல் கிளீவ். சோ ஆரம்பத்துல நம்ம தேபா பெலாபாவும் கேலப் டியூம் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்துட்டு தாக்கறக்காக தான் வந்திருப்பாங்க. பட் ஆனா இவர் ஷட்டில் தப்பிச்சு போயிருப்பாரு இல்லையா. சோ அவர் தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காரு. சோ அதை பார்த்தோன்னா பயந்துறாரு. அதனால பிளாஸ்டரை தூக்கி நின்று இருக்கிற பட்சத்துக்கு நீ கேலப் தானே எனக்கு உன்னை தெரியும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துக்கு பட் ஆனா நான் முன்ன மாதிரி இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. பட் ஆனா எதனால் நீ மாறின அப்படிங்கிற மாதிரி கேட்கற அப்படி நம்ம கேலப் நான் வந்துட்டு செப்பரேட்டிஸ்டா வந்துட்டு அவங்கள நம்பி அவங்களுக்காக சண்டை போட்டதான். பட் ஆனா வந்துட்டு அவங்களோட தலைமை வந்துட்டு உண்மையாலுமே சீரானது இல்ல, தவறான பதில் இருக்காங்கிறது புரியாம அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், அதுக்கு தான் இப்ப நான் வருத்தப்படுறேன், அதனால அவங்கள விட்டு நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லீடர்ஷிப்பா நீங்க ஆனா அது கீழே தான் இருந்தீங்க, அப்ப கூட உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் ஜெடாய் ஜெனரல்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு லீடர்ஷிப் வச்சு போனாங்களோ அதுதான் உண்மையாலுமே நியாயமான ஒரு லீடர்ஷிப், அதுதான் உண்மையாலுமே மக்களுக்கு தேவை, அவங்களுக்கு நாங்க இருந்திருக்கணும், நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை தொடர்ந்து இங்க பாரு நம்ம 2 பேர் எதிரிகள் கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, ஸோ உன்னோட பிளாஸ்டர் கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதை தொடர்ந்து கேலப் வந்துட்டு கிளீவ் கிட்ட கேட்கறாப்ல இந்த மாதிரி காஷ்மீருக்கு தெரியுமா, காஷ்மீர் வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல, பட் ஆனா இப்போ வந்துட்டு என்னோட ஷிப்பையும் என்னோட ஸ்பைஸையும் வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேப்பா அப்படி. பட் ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்ல வரும்போதே டக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்கும் போது இன்னொரு பக்கம் கமாண்டர் கிரே நம்ம காஷ்மீர் வந்துட்டு கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பேடவான் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எது அவனா, அவன் வந்துட்டு கடைசியா ஷிப் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமே அவன் நான் துரத்தி விட்டேன், அவங்க கூட நான் பேசுறது இல்லை அப்படிங்கிற சொல்லும்போது பட் ஆனா கிரே வந்துட்டு அவரை நம்பல. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கேலப் தூரத்துல இருந்து பாக்குறது மட்டும் இல்லாம அட நம்மளால இப்ப தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. ஸோ தப்பிச்சு போகும்போது அவருக்கு விஷயம் தோணுது, நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டை இப்படி வந்துட்டு கைவிட்டுட்டு போக கூடாது, நம்ம காஷ்மீரை காப்பாத்தி தான் ஆகணும், நம்ம கோலையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு உணருது. ஆனா சந்தில கேலப்புக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னன்னா காஷ்மீரோட 2வது ஷிப் வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு அதுல ஓடி போய் தப்பிச்சலாம்னு சொன்னான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடியே இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு ஒருவேளை கிளீவ் கூட வந்துட்டு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணிக்க வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2வது பிளான் வேணும் அப்படிங்கறக்காக தான் காஷ்மீர் முன்னாடியே வந்துட்டு இதை பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் வந்துட்டு நம்ம கேலபுக்கு புரிய. அதனால கேலப் வந்துட்டு நேரா கிளீவ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காஷ்மீரை நம்ம காப்பாற்றணும், ஆனா அவங்க கிட்ட ஸ்பைஸ் இல்லை தான், பட் ஆனா அவங்க ஸ்பைஸை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி நான் வந்துட்டு அவங்க முன்னாடி வரல அப்படின்னா அவங்க காஷ்மீரை விட மாட்டாங்க, ஸோ நம்ம முன்னாடி போய் ஆகணும். இங்க பாரு அவனை வந்துட்டு எதுக்காக பிடிக்கலனாலும் அவன் வந்துட்டு திருநதுக்காகவும் ஸ்மகிள் பண்ணதுக்காக அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, தேவையில்லாம இதை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளீவ் சொல்றாரு தான். பட் இருந்தாலும் இங்க பாரு க்ளோன்ஸுக்கு வந்துட்டு நீங்களும் வேணும் நானும் வேணும் காஷ்மீர் வேணும், ஸோ எதிரியோட எதிரி வந்துட்டு எப்பவுமே நண்பன் தான், ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை கிழவராரு தான். ஸோ வேற வழி இல்லாம காஷ்மீரோட அந்த 2வது ஷிப்பை வந்துட்டு பார்க்கறக்காக வந்துட்டு கிளீவ் வந்து பார்த்தீங்கன்னா கேலபை கூட்டிட்டு போறாப்ல. ஸோ அது மேரிடைம் ஸ்பேஸ் போர்ட்ல பேஸ் 17ல இருந்து இருக்குங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த ஷிப்பை வந்துட்டு ஒரிஜினலா எப்படி கூப்பிடுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபார் புரூக்ஸ் ஹோப் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம். ஆனா இதை வந்துட்டு காஷ்மீர் வந்துட்டு காஷ்மீரி 2 அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அப்படி. பட் ஆனா வந்துட்டு இதை நான் இப்போதைக்கு எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேலப் சொல்றாருன்னா எஸ்கேப் அப்படின்னு தான் கூப்பிட போறேன், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது கேலபுக்கு டக்குன்னு அந்த ஷிப்பை பார்த்துன்னு பிடிச்சிருது. பட் ஆனா அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஆபத்து வரது வந்துட்டு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ என்னன்னு பார்த்தா டக்குன்னு அவர் லைட் சேவர் எடுக்க போறாரு. பட் ஆனால் ரைட் சேவர் லெஃப்ட்ல இருக்கும், பட் ஆனால் அவர்கிட்ட தான் லைட் சேவரே இல்லையே. ஸோ ரைட்ல பிளாஸ்டர் எடுக்கக்கூடிய பின்னாடி இருந்து யாரோ பிளாஸ்டர் வச்சு அடிச்சிடறாங்க, வேற யாரும் கிடையாது, கேப்டன் ஸ்டைல்ஸ் தான் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம தொடங்கினதை இன்னைக்கு முடிக்கிறேன்டா நீ மாட்டு நீ மவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்க நம்ம கிளீவையுமே க்ளோன் ட்ரூப்பர்ஸ் பிடிச்சிடறாங்க. ஸோ 2 பேருமே மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். ஸோ இஷ்யூட ஆரம்பத்தில் நம்ம கமாண்டர் கிரேக்கு நம்ம ஸ்டைல்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த பையனை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பல நல்லது அப்படி அவனை கூட்டிட்டு நம்மளோட ஃப்ரைட்டருக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸோ காஷ்மீருக்கு வந்துட்டு காண்டாவது என்ன இப்போ என்ன அந்த பையனை கொல்ல போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு கத்துவாரு. அவனை கொல்றதுக்காக ஒன்றும் நாங்கள் வரல, அவன் வந்துட்டு ரிப்பப்ளிக்கு துரோகம் பண்ணிட்டான் அதனால தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சொல்லும் போதே ரிப்பப்ளிக்னு சொல்லுவார். பட் ஆனால் டக்குன்னு ரிபப் அப்படின்னு நிறுத்திட்டு எம்பையர்னு சொல்லுவாரு. ஸோ இதனால காஷ்மீர் காண்டாகிறது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீங்க சண்டை போட்டிருக்கீங்கன்னு தெரியாம எதுக்குடா சண்டை போட்டிருக்கீங்க கொஞ்சமா அதுக்கு யோசிக்கடா அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர் கத்துவாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டைல்ஸ் வந்து எங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆர்டரை ஃபாலோ பண்ணோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அப்போ நம்ம கிரே நேரா ஃப்ரைட்டருக்குள்ள வரது மட்டும் இல்லாமல் என்ன அவன் செத்துட்டானா அப்படி மாதிரி கேட்குற அப்படி இல்லை உயிரோட தான் இருக்கான், நான் இன்னும் கொல்லலை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம வந்துட்டு கைதிகள் எடுக்கிறது இல்லை பிடிச்சோன்னே அவனை கொல்ல வேண்டியதான அப்படி மாதிரி சொல்லும்போது இல்லை நம்மளை இவ்வளோ நேரம் அலைய விட்டான்ல அவனை அவ்வளோ சீக்கிரம் கொல்ல வேணாம்னு சொல்லி நினைச்சேன், உங்க கையால் நீங்க கொண்டா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் அப்படி மாதிரி சொல்லும்போது எனக்கு கொல்றது பிடிக்காது பெருசா, அதை நான் ஒன்றும் என்ஜாய் பண்ண போறது இல்லை, ஆனால் என்ன பண்றது நம்மளுக்கு வேலை அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிரே சொல்லுவாரு. சரி அப்போ நான் இந்த துரோகியை நானே போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டைல் சொல்லவும் நம்ம கேலபுக்கு காண்டாயிருது. ஏன்னா நீங்க தானே துரோகம் பண்ணீங்க, பிலாபாக்கு கீழே இருந்துகிட்டே அவங்களுக்கு துரோகம் பண்ணி அவங்கள முதுகுல குத்துனது நீங்க, ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு அவங்களே வந்து கொல்றது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பால்பட்டின் ஒருத்தனால வந்துட்டு நீங்க உங்க கூட வேலை செஞ்ச எல்லா ஜெடாயிலுக்குமே துரோகம் பண்ணீங்க, நீங்க தானே உண்மையிலுமே துரோகிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. பால்பட்டின் உங்களை யூஸ் பண்ணிருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியல, அவன் ரிபப்ளிக்கை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு அவன் பாடுபடல, அவனோட எம்பையர் அவனோட அந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவன் வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் டக்குனு அவங்க ஷிப்ல இருந்து ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இந்த மாதிரி கலினானோட ஸ்பேஸ்ல வந்துட்டு
க்ரூசர் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேபி நம்ம காஷ்மீர் தான் வந்துட்டு இன்னொரு ஆளை கூட்டிட்டு ஷிப்ல வந்திருப்பாரு போல. ஏன்னா இவங்களை வந்துட்டு அங்கே அப்படியே விட்டுட்டு நம்ம கேலப் மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வேர்டை வந்துட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம கேலப் வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ட்ரூப்பர்ஸ் வந்து அப்படியே தூக்கி எரிய வச்சிடற அப்படி. ஸோ கடைசி ஒரு தடவை நான் ஃபோர்ஸில் நம்பி கேட்குறேன், அந்த ஃபோர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட ட்ரைனிங்கை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படி. செம்ம சீனு. பட் ஆனால் தொடர்ந்து யார் வந்திருக்காங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம காஷ்மீர் வந்துட்டு காஷ்மீரிலையும் க்ளீவ் வந்துட்டு எஸ்கேப்லையும் வந்திருக்காங்க. அவங்க வரதை வச்சு அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்தி இந்த இடத்துல கேலப் வந்து தப்பிச்சிடும் அப்படி. ஸோ அவர் வந்துட்டு தன்னைத்தானே அந்த சேம்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதனால ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு கிராவிட்டி ஸ்பேஸ் இல்லாமல் வந்துட்டு திணறிட்டு இருக்கும்போது நம்ம டியூம் வந்து அப்படியே ஸ்பேஸில் ஷிப்லேருந்து வெளியில் போயிடுறாருங்க. பட் ட்ரூப்பர்ஸ் வந்து உள்ள இருக்கிற ஒரு இரும்பு பிடிச்சி அப்படியே தப்பிச்சிடுறாங்க. அப்படியே கிராவிட்டி ஃபீல்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஷிப்லேருந்து வெளியில் வந்து நம்ம கேலப் வந்துட்டு நம்ம காஷ்மீர் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு செத்துட்டானோன்னு சொல்லி பயப்படுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு எப்படியோ டக்குன்னு ஒரு இருமுனதும் அப்பாடா பொலஸ்டாண்டா உயிரோட தான் இருக்காங்க நண்பன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே ஃபேஸில் இருக்குங்க. ஆனால் மீதி இருக்கிற க்ளோன் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டியூம் வந்து இறந்துட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணா, அந்த எனிமி ஷிப்ஸ் வந்து அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கவும் இன்னொரு பக்கம் நம்ம க்ளீவ் வந்துட்டு இந்த மாதிரி வான் பண்றாரு காஷ்மீரை. இம்பீரியலோட ஃபைட்டர் வந்துட்டு டிஃப்ளெக்டர் ஷீட் எல்லாமே எழுப்புறது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் எல்லாமே பவர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்மளோட கம்யூனிகேஷனை ஜாம் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பையனுக்காக நம்மளோட உயிரை வந்துட்டு நம்ம இழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு பெருசா காஷ்மீர் வந்து கண்டுக்கலைங்க. ஏன்னா அவர் முன்ன மாதிரி கிடையாது. அதனால சரி ஓகே நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரைட்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஃப்ரைட்டரோட ஹல்லில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் ஸ்டைல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார அவங்கள வேட்டையாடி அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கிரே வந்துட்டு இல்ல வேணான்னு எனக்கு தோணுது, எனக்கு எம்பீர் மேல ஒரு சந்தேகமா இருக்கு, கேலப் சொன்னது உண்மைன்னு தான் தோணுது, உண்மையிலுமே பிலாபா தான் நம்மளோட ஹீரோவா இருந்தாங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டோம், கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஆர்டர் 66 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டோம்னா ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி நம்ம வந்துட்டு அதுக்கு கட்டு போட்டோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டதுல ஏன் அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஞாபகம் வரல, நம்மளோட ஆசைகளை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு களவாடின மாதிரி இருக்கு, நம்மளோட எண்ணங்களை களவாடி நம்மள வந்துட்டு அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ப நம்மள வந்துட்டு வேலை செய்ய வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஸ்டைல்ஸ் வந்துட்டு நீ எப்பப்பா இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்ச, நம்ம வந்துட்டு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், அந்த ஆர்டர் எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம கேள்வி கேட்காதனால தான்டா மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க, கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரே சொல்லுவாரு. அந்த மக்கள் சாவு கூட நான் பெருசா எடுத்துக்கல, ஏதோ ஒரு காரணமா கூட இருக்கலாம், ஆனா பிலாபோட சாவுக்கு எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு, ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதுல வந்துட்டு நம்ம காரணமே இல்லாம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே ஸ்டைல்ஸ் வந்துட்டு நீ வந்துட்டு ஜெடாய் துரோகிகள் மாதிரி பேச ஆரம்பிக்கிற பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம எது பண்ணுமோ அதான் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீ நினைக்காத அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இன்னும் அந்த எனிமிஸோட ஷிப் வந்து பறந்துகிட்டு இருக்கு, அவங்களை ஏன் நம்ம தாக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்டைல்ஸ் கேட்கிறாரு. அந்த சமயத்தில் க்ளீவோட ஷிப் வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம், அவரோட ஷிப்போட ஷீல்டு வந்துட்டு 8% டவுன் ஆயிருதுங்க. அதே மாதிரி தான் காஷ்மீரியோட ஷீல்டுமே வந்துட்டு 10% இருக்கு. பட் இருந்தாலும் பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம டியூம் வந்துட்டு ரெண்டு பேத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து தாக்கலாம், கண்டிப்பா அவங்கள வந்துட்டு நம்மளால அழிக்க முடியலன்னா அங்கிருந்து அவங்க கிட்ட தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அதனால காஷ்மீரியும் எஸ்கேப்பும் சேர்ந்து ஒட்டுக்கா தாக்கும் போது அது போய் அந்த ஷீல்டுக்குள்ள படுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டருக்குள்ள ஒரு சம்பவம் என்னன்னா கிரே வந்துட்டு இல்ல இப்போதான் நான் சரியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் பிலாபாக்கும் டியூமுக்கும் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு உள்ள இருக்கிற பிரிட்ஜில் ஷூட் பண்ணி அவங்களோட ஃபைட்டரோட ஷீல்ட்ஸ் வந்துட்டு மொத்தமா இறக்கிறாரு. இதனால வெளியில இருந்து நம்ம க்ளீவும் காஷ்மீரும் சேர்ந்து சுட்ட அந்த ஒரு பிளாஸ்ட் வந்துட்டு அந்த ஷிப்பை சுக்குநூறு ஆக்கிடுதுங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு சேதமாகணும், ஏன்னா உள்ளுக்குள்ள கிரே ஒரு சம்பவம் பண்ணிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியல. பட் ஆனா அப்படி சுட்டதுக்கு அப்புறம் நம்ம கேலபுக்கு ஒரு டவுட், ஒருவேளை ஸ்டைல்ஸும் கிரேவும் இறந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையோட ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா கிரே கூட நல்ல பாண்ட்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருப்போம். சரி ஓகே, அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க கேலருக்கு வந்தோடனே காஷ்மீர் வந்துட்டு சரி ஓகே நம்ம ரிப்பேர்லாம் பண்ணிட்டு திரும்ப வேலையில் இறங்கலாமா அப்படி மாதிரி சொல்லும்போது டியூம் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு போலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நான் என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாமே கத்துக்கிட்டேன், இனிமேல் நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்டா இன்னொரு இழப்புல இருந்து உன்னை நீயே பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர் நினைக்கிறாரு. எனக்கு நான் தனியா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதான் பெட்டர்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல அப்படி இருக்காத, அது என்னமோ சரின்னு எனக்கு படல கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன குழந்தைன்னு முதல்ல சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுறாப்ல. ஸோ தள்ளி விடும்போது இங்க பார் நான் அந்த 2ஆம் ஷிப் எடுத்துட்டு கிளம்புறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒன்னு நீயும் க்ளீவும் சேர்ந்து வேலை செய்யுங்க, இல்லைனா வந்துட்டு என்னோட ஷேரை க்ளீவ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம கேலப். இதோட நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காஷ்மீரும் வந்துட்டு டியூம் கேட்டதுக்கு சம்மதிக்கிறது மட்டும் இல்லாம உன்னோட ஹாலோக்ரானையும் லைட் எப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேலப் வந்துட்டு அந்த எஸ்கேப் அந்த 2ஆம் ஷிப்பை தூக்கிட்டு கிளம்பும்போது நம்ம காஷ்மீர் அவருக்கு குட் லக் சொல்றாப்ல. பட் இருந்தாலும் நம்ம டியூம் என்ன சொல்றாருன்னா கேலபும் பிலாபாவும் மக்களை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிமா சொல்லிட்டு அப்படியே அவர் பறந்து போயிடுறாரு. ஸோ அப்போ பிளானட் மொராகா அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது அங்க வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு என் பேரு மொர்ஃபிசோ, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என் பேரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கேனன் ஜேரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. ஸோ அங்க நம்ம ஹேரா சுண்டிலா வந்துட்டு சொடக்கு போட்டு என்ன கேனன் ஜேரஸ் என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க, கேலர் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கியோ அப்படி மாதிரி கேட்கும்போது இல்ல கேனன் ஜேரஸ் இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ டைரக்டா பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. சும்மா தானே கேனன் ஜேரஸ் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேலர் போனதில்லை, பட் கேலப் டியூமா போயிருக்காரு தானே,
இந்த இடத்துல உண்மைதான் அப்ப சொல்றாருன்னு அர்த்தம். சரி ஓகே. ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு டைம்ல எங்க நடக்குதுன்னா 4BBY தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம கோஸ்ட், அதாவது நம்மளோட க்ரூ வந்துட்டு மொத்தமா கோஸ்ட் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கேலருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கேனன் ஜாரஸ்க்கு வந்துட்டு பழைய மெமரிஸ் எல்லாமே வருது. ஸோ இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? லோத்தல்ல இருக்கிற டார்கின் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற சில அகதிகளுக்கு உணவுகள் தேவை. அந்த சப்ளைஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபோல்க்ரம் சொன்ன இடத்துக்கு அவங்க வந்து பாக்குறாங்க. பட் ஆனால் அந்த இடம் எந்த இடம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெடை மாஸ்டர் தேபா பெலாபாவும் அதே சமயம் நம்ம க்ளோன் ட்ரூப்பர்ஸ் நம்ம கேலப் டியூம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்த அதே சேம் இடம் தான். ஸோ அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அவங்களோட அந்த கிரேட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முன்கூட்டியே அந்த இடத்துல அது இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு திடீர்னு ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் கையிலுமே ஆயுதங்கள் இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம கவர்னர் கேமட் கீயும் அவரோட ஆட்களும் வந்திருக்காங்க. ஸோ அவர் தான் இப்போ இவங்க இருக்கிற அந்த பிளானட்டோட ஒரு கவர்னராக இருந்தவர். ஸோ முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூல பார்த்துருப்போம். ஸோ அப்போ கேமட்க்கு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி எனக்கும் என்னோட கார்ட்ஸுக்கும் வந்துட்டு சில டிப்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்மக்லர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த லொகேஷனுக்கு வராங்க, இங்கிருந்து சில பொருட்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது ஹேரா சுண்டில காண்டாயிட்டு, இல்ல நாங்க அப்படியே இருந்தாலுமே நாங்க இங்க கண்டுபிடிச்சது கிரேட்ஸ் தான், பட் ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, எங்க சப்ளைஸை வேற யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேரா சொல்றாங்க. அப்பதான் நம்மளுக்கே தெரியுது கிரேட்ஸ் இருக்கு, பட் ஆனா அதுக்குள்ள சப்ளைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீ கேட்கிறாரு. இந்த மாதிரி நாங்க எப்படி ஒன்று நம்புறது? ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்புவோம் அப்படி மாதிரி சொல்ல, அதனால வந்துட்டு சரி ஓகே நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷிப்புக்குள்ள போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா உள்ள ஒண்ணுமே கிடையாது. அந்த சமயத்தில் கேனன் நினைக்கிறாரு, நல்ல வேலை இந்த ஆளுக்கு நம்மளுக்கு தெரியல, ஒருவேளை கேலப் டியூமா வந்துட்டு இவனுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு எனக்கு ஏதாவது கேட்டிருப்பானே, சரி 14 வருஷம் ஆனதுனால மறந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட லக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்புறம் ஓகே சர்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்துட்டு ஸ்மக்லர்ஸா இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிமா சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹேரா முடிவு எடுக்கிறாங்க, ஓகே நம்மளே போயிட்டு நம்மளோட ஷிப் பண்ண கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஜெப் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பிளானட்ல ஒண்ணுமே தெரியாது, நம்மளுக்கு தெரியாத இடத்துல போய் நம்ம என்னத்தை தர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்ட் தான் நீ சொல்றதும் அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம சபின் சொல்றாங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு தேடுறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நகரம் பசியில் இருக்கு, அவங்களுக்காக நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நம்ம இன்னொரு வழியை கண்டுபிடிக்கலாம். சாப்பர் வந்துட்டு ஹேராக்கும் சபினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், ஆனா நம்மளுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எஸ்ரா பிஜர் வந்து அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் மோஸ்ட்லி தொலைஞ்சு போயிட்டா பக்கத்தில் ஏதாவது நகரம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கோஸ்ட் தூக்கிட்டு பிளாச்சுவா சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து போறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நகரம். அப்ப ஹேரா வந்துட்டு கேனன் நீ நல்லா தான் இருக்கியா, நீ ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றியே, நீ நார்மலாவே இல்ல அப்படி மாதிரி கேட்கும்போது, ஆனா அவர் மனசுக்குள்ள இங்க இருக்கிற யாரும் என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சிட கூடாதுப்பா, நான் வந்துட்டு கேலப் டியூம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட இருக்கிற ஸ்பெக்டர்ஸ், அதாவது நம்ம கோஸ்டி வந்துட்டு ஸ்பெக்டர் 1 ஸ்பெக்டர் 2 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கேனன் கூட வந்துட்டு யாருமே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ரிபல்ஸோட சீசன் 1 நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்பதான் புரிஞ்சது, கேனன் வந்துட்டு தன்னோட பாஸ்ட்டை பத்தி யார்கிட்டயும் சொல்லல, அவரோட ஜெடாய் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா அவரு தன்னோட மாஸ்டர் இழந்த தருணத்தை பத்தி வேற யார்கிட்டயுமே சொல்லல போல. இவன் நம்ம இன்குவிசிட்டர் கூட வந்துட்டு ஒருவேளை சொன்னா உன்னை பார்த்து ஒரு பயந்தாங்கோலி நினைச்சுக்குவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அவரை காண்டாக பாப்பாரு. பட் இருந்தாலும் சமயத்தில் அவர் அந்த கோவத்தை கட்டுப்படுத்துவாரு. ரிபல் சீரிஸ் சீசன் 1 பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இப்பதான் பார்த்து முடிச்சேன் சீசன் 1 மட்டும். ஸோ அதனால சாப்பர் அவர் கூட கூட்டிட்டு மீதி எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிஞ்சு போக சொல்லிடுறாங்க. ஸோ ஹேராவும் எஸ்ராவும் தனியா போறாங்க, ஜெப்பும் சபினும் தனியா போறாங்க, அதுக்கப்புறம் சாப்பரும் கேனனும் தனியா போறாங்க. அப்படி போகும்போது கேனன் வந்துட்டு ஜெடாய் பர்ஜ் நடந்தப்போ அவர் ஒளிஞ்சுக்கிட்ட இடத்துக்கு தான் அவர் போறாரு. அந்த இடத்துல ஒரு அக்னாலேஜ் பார்க்கும்போது இந்த மாதிரி என்னோட பழைய பார்ட்னரான ஜானஸ் காஷ்மீர் தான் பெஸ்ட் ஸ்மக்லரு, அவன் பல வருஷங்களா வந்துட்டு வேலை செஞ்சு தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவருக்கு தெரிய வருது. அதை கேட்டு வந்துட்டு அவர் சரி ஓகே சொல்லி பிளாச்சு சிட்டியோட ஸ்பேஸ் போட்டு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல காஷ்மீர் இல்ல, அதான் நம்ம காஷ்மீரோட அந்த ஒரு ஷிப் இல்ல. அதனால அவரோட ரகசியமான அந்த இடம் இருக்கு இல்லையா வீடு, அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா காஷ்மீர் இல்ல டெப்பஸ்க் இருக்காரு. அவர் ஏதோ அந்த ஹோலோ ஸ்கிரீன்ஸ்ல ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த சமயத்துல டெப்பஸ்க்குமே வந்துட்டு கேனன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா பின்னாடி இருந்து பார்த்து காஷ்மீர்னு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருவாரு. அதனால வந்துட்டு காஷ்மீர் அந்த பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படி மாதிரி டெப்பஸ் கேட்கும்போது, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடுவில் எங்கேயோ நான் பாதியில போயிட்டு இருக்கும்போது இவரை பார்த்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி டெப்பஸ்க் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணாரு அப்படி மாதிரி சொல்லி சமாளிப்பாரு தான். பட் இருந்தாலும் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கனால டெப்பஸ்கோட ஆட்களும் டக்குன்னு வந்துட்டு நம்ம கேனன் வந்து சுத்து போட்டுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம கேனன் எல்லாத்தையும் அடிச்சிடறாரு தான். எதுக்கு சுத்து போட்டாங்க எதுக்கு அடிச்சாங்க நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க இருக்கிற அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ரிபல்ஸுக்கு தேவையான அந்த ஒரு சப்ளைஸ் வந்து இருக்கு. அதை பார்த்தோன்னு தான் வந்துட்டு நம்மால் அடிச்சு போட்டுறாரு. அப்படி ஸோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இந்த மாதிரி சப்ளைஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேராக்கு இன்ஃபார்ம் பண்றாரு தான். ஆனா சமயத்தில் வந்துட்டு சாப்பர் வந்துட்டு ஏதோ ஒன்று கையாட்டும், அது பெருசா எடுத்துக்காம அவர் அப்படியே நின்றுவாரு. அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து நம்ம டெப்பஸ்க்கு வந்து என்ன பண்றாருன்னா நம்ம கேனனை வந்துட்டு குத்திடுறாரு. ஸோ குத்தவும் பட் இருந்தாலும் டெப்பஸ்க்கு அடிச்சு போட்டுறாரு தான். ஸோ அடிச்சு போட்டுனா ஒரு ஷோல்டர்ல பயங்கர ரத்தம் வருது நம்ம கேனனுக்கு. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம கவர்னர் கீ வந்துடுறாரு. வந்து கேனனுக்கு வணக்கம் சொல்றது மட்டும் இல்லாம எப்படியோ உண்மையாலுமே நீ நல்லா வேலை செஞ்சிருக்க, இத்தனை நாளா வந்துட்டு டெப்பஸ்க்கு வந்து தனியா வேலை செஞ்சுட்டு தான், அதுக்கு பதிலாக என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ அவனோட ஆட்டம்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம கடந்த 14 வருஷமா இதை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேனன் கேட்கிறாரு ஏன் நீங்க தனியா இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது கீ சொல்றாப்ல இந்த மாதிரி என்னோட காவலாட்கள் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்துட்டு எப்படி இருக்காங்க தெரியல, பட் ஆனால் அவங்க எல்லாருமே எம்பையருக்கு வந்துட்டு விசுவாசமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறனால நான் ரிபப்ளிக் இருந்து செப்பரேட்டிஸ்ட்க்கு இருந்து கடைசியில் எம்பையருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தலைவணிங்க அவங்க சொல்றதை
மாதிரி கேட்டு ரொம்பவே எனக்கு சோர்வடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியல, அதனால தான் தனியாக இருக்கேன். அதே சமயம் உங்க கூட இப்போ பிஸ்னஸ் பண்ணதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏதாவது உதவி வேணா கேளு, அதே சமயம் உங்க குரூவை நான் பாராட்டுறேன், நீங்க சாதாரணமான குரூப் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்ப தொடர்ந்து கேனன் வந்து நம்ம ஹேரா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹேராவுமே சப்ளைஸையும் கேனனையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு எகைன் நம்ம சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேவ் பண்ணுது, அவருக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு பார்த்தா அவர் ஷோல்டர்ல ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த ப்ளீடிங்கை பார்த்தோம் டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாருங்க. ஆனால் அந்த சமயத்தில் பின்னாடி வந்துட்டு ஒரு ஹோலோகிராமிக்கா வந்து நம்ம கேலப், மாஸ்டர் தீபா பிலாபா, ஜானஸ் காஷ்மீர், கேப்டன் ஸ்டைல்ஸும், கமாண்டர் கிரே எல்லாருமே வந்துட்டு நம்ம கேனனையும் சாப்பரையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. மேபி அவரோட மெமரிஸ் வந்துட்டு அவரை பார்க்குது, ஏன்னா இப்படி வீக் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஸ்டில் அவரோட பாஸ்ட் வந்துட்டு அவரை பாதிக்கடை செய்து வீக் ஆகி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல புரியுது. சரி, கோஸ்ட் க்ரூ கேனனை ஒரு பேக்டா டேங்க்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 2-1B சீரியஸ் மெடிக்கல் ரைட் வந்துட்டு கேனனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு வந்துட்டு நிறைய ரத்தம் போயிருக்கு இந்த மெடிக்கல் சென்டருக்கு வரக்கு முன்னாடி அப்படிமா சொல்லிட்டு இருக்கும்போது, பட் ஆனால் நம்ம ஜெப் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கேனனை குத்திட்டாங்க, ஆனால் எப்படி அப்படி மாதிரி கேட்கும்போது ஹேரா ஒரு நிமிஷம் கொஞ்சம் சும்மா ஈரன் அப்படி மாதிரி சொல்லும்போது, என்னையா இது ஒருத்தர் ஜடாயா இருக்கான், அவனுக்கு யாரோ குத்த வரேன்னா கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் வேற என்னத்தை யோசிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற சொல்லும்போது, யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் எந்திரிச்சு அவனை அதை சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கட் பண்ணி ஃபிளாஷ்பேக். ஸோ கேனன் வந்துட்டு சில ஃபிளாஷ்பேக் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த பேக்டா டேங்க்குள்ள இருக்கும்போது அவர் ஜெடாய் டெம்பிள்ல காரசான்ட்ல இருக்காரு. கேலப் டிப் வந்துட்டு ஒரு இனிஷியலா ட்ரையல்ஸ் கூட இருக்கிற மற்ற பேடவான்ஸ் கூட ஒரு ட்ரையல்ஸ்ல சண்டை போட்டிருக்காரு. அவங்க வந்துட்டு மேற்பார்வையில பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம ஜெடாய் மாஸ்டர் யோடா. யோடா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்துட்டு மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பட் ஆனால் கேலப் வந்துட்டு எப்படி அப்படி மாதிரி கேட்கும்போது அந்த சமயத்திலேயே சாய் உசுமாவும் சாமோ குவித் அப்படிங்கிற 2 பேருமே வந்துட்டு நம்ம கேலபை தாக்கிடுறாங்க. இதனால கேலப் கீழே விழுக டக்குன்னு அவர் தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால சரி ஓகே நீங்க 2 பேர் ஃபார்ம் பண்ணுங்க, அவன் போய் டாக்டர் பார்த்துட்டோம் அப்படிமா சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் உள்ள போறாரு. உள்ள போன அந்த டிராய்டு என்ன சொல்லுதுன்னா அது வந்து 2-1B சர்ஜிக்கல் ரைட். ஓகேங்களா, அப்போ வந்துட்டு அது என்ன சொல்லுதுன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற சின்ன காயம் தான், அது ஸ்கின்னே வந்துட்டு அதுக்கு மருந்து ஆக்ட் ஆகிக்கும், சீக்கிரமே அந்த ஸ்கின் முடிடும், இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு மருத்துவ உதவியும் தேவையில்லை அப்படிமா சொல்லி அமுச்சு விட்டுறாப்ல. இதைத்தான் நானும் சொல்ல வரேன், பட் ஆனால் யார் கேட்கறா அப்படிமா சொல்லிட்டு கேல வெளியில போகும்போது டக்குன்னு ஒரு பேக்டாக் டேங்க்குள்ள ஒரு ஹியூமன் உமன் இருக்கிறத வந்துட்டு பாக்குறாரு. அப்போ அது யாரு அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல நீ கிளம்பு வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு துரத்தி விட்டுறாப்ல. ஸோ அப்படி கேலப் வெளியில போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த உமன் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்க மட்டும் இல்லாம நம்ம சர்ஜிக்கல் ரைட் வந்துட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிடவும் கொஞ்ச நேரத்துல யோடா, மேஸ் விண்டு, ஓபி-வான் கெனோபி 3 பேருமே சர்ஜிக்கல் ரைட் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி மாஸ்டர் தேபா பிலாபா வந்துட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பிலாபாவும் சொல்றாங்க இந்த மாதிரி என்னோட மென்டல் ஸ்டேட் வந்து ஃபைனா இருக்கு, ஏன்னா நான் 6 மாசம் கோமாக்கு அப்புறம் எந்திரிச்சிருக்கேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம விண்டு ஆனா ரொம்பவே புத்திசாலித்தனமாவும் வேகமாவும் இருக்கு, ஆனா சின்சியரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வந்துட்டு சிம்பிளா கிளிப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ற. அப்படி அப்ப யோடா அது கூட இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு, ஆனா அப்படி கிளிப்பா இருக்கிறது வந்துட்டு ஜெடாய் மாஸ்டருக்கு ஒரு அட்ராக்டிவான குவாலிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிலாபா வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலுமே ஒன்னு உயிரோட பார்த்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படி மாதிரி கெனோபி சொல்ல, யோடாவும் கெனோபி வந்துட்டு எகைன் வந்துட்டு இவங்களுக்கு பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அசஸ்மெண்ட் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கிடையில பேடவான்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு பக்கம் இனிஷியேட்டா அவங்களோட ட்ரையல்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. அதுல மெடிடேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் லைட் சேபர் ஸ்பேரிங் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கு மாஸ்டர் பிலாபா வந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்டா கெனோபி, விண்டு அப்புறம் ட்ரைனிங் ட்ராய்டு கூட வந்துட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பிலாபா வந்து பார்த்தீங்கன்னா ஜெடாய் கோட் மூலியமா மெடிடேட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜெடாய் ஹை கவுன்சில்ல மாஸ்டர் விண்டு வந்துட்டு நீங்க எல்லா டெஸ்டையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யோடா அந்த இடத்துல எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன், ஆனா ஸ்டில் உன்னோட பயத்தை வந்துட்டு நீ உனக்குள்ள மறைச்சு வச்சிருக்க அப்படிங்கிற சொல்லும்போது, என்னோட தோல்விக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா கெனோபி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தோல்விகள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சர்வீஸ்க்கே ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, வெற்றி தோல்வி வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் தன வணங்கி எகைன் நீங்க கவுன்சிலுக்கு வந்தது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மாஸ்டர் கை ஆதி முந்தி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா கவுன்சில்ல வந்துட்டு 3 பேடவான்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இனிஷியேட் ட்ரையல்ஸ்ல வந்துட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, கேலப், டாய் உசுமா, சாமோ குவித் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது தொடர்ந்து கொஞ்ச நேரம் அடுத்து கேலப், டாய், சாமோ 3 பேருமே வந்துட்டு ஜடாயோட ஆக்டிவ்ஸ் வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுல ஜொகாஸ்டா நோ அப்படிங்கிற மாஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஜடாய் மாஸ்டர் வந்துட்டு எப்படி பேடவான்ஸ் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல கேலப் வந்துட்டு இந்த மாதிரி ஏன் ஜடாய் ஆர்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்துட்டு பண்றாங்க, அது இந்த மாதிரி சோதனைகள்லயும் அதுல வந்து தவறுகளை வச்சு எப்படி ஒருத்தவங்க இது பண்றாங்க, அப்போ ஃபோர்ஸ் வந்துட்டு விஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு இவங்க தான் மாஸ்டர் பேடவான்னு சொல்லாதா அப்படி மாதிரி கேட்கும்போது, இந்த கேள்வியை பார்த்து உண்மையாலுமே நம்ம ஜொகாஸ்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன் ஃபோர்ஸ் வந்து சொல்லாதா அப்படி மாதிரி கேட்கும்போது யாருக்கு தான் இருக்கிறது இந்த சின்ன பையன் கேட்கறது, வேற யாருமே கேட்கலையே, என்னதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆனாலும் பட் ஆனா இப்போதைக்கு உங்க நம்பிக்கை மட்டும் நீங்க விட்டு கொடுக்க வேணாம் மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேடவான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சில மாஸ்டர்ஸ் பாக்குறாங்க. அதுல நம்ம மேஸ் விண்டோவும் கூடவே இம்ப்ரெஸ் ஆன நம்ம பிலாபாவும், அதுக்கப்புறம் மாஸ்டர் பிலாபா வந்துட்டு பாத்தீங்கன்னா பேடவான்ஸ் ஸ்பேரிங் செஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க டிஃபென்சிவ் போஸான ஃபார்ம் 3 வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு லெசன் அப்போ கேலப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரிமோட் வந்துட்டு அழிச்சிடுறாரு. அது எப்படி லைட் சேபர் வச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட கண்களை வந்துட்டு அந்த பிளாஸ்ட் ஹெல்மெட் மூலமா மூடி இருக்கும் போதும் பட்டதால தொடர்ந்து கேலப், டாய், சாமோ 3 பேருமே வந்துட்டு மாஸ்டர் பிலாபா பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சைடுல யார் இருக்காருன்னு
யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம ஆனக்கினும் R2D2 இருக்கு. சரி ஓகே, டாய் வந்து என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி உன்னையே அவங்க வந்துட்டு ஒரு பேடவானா தேர்ந்தெடுக்க போறாங்க, நீ வந்துட்டு ஒரு சின்ன பையன், ஒரு கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன கிட்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோவப்படுவாரு. ஏன்னா பேடவானா அவருக்கு இன்னும் வயசு வரலைங்க. இருந்தாலுமே என்ன அவங்க தேர்ந்தெடுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா நான் உங்களை மாதிரியே ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டாய் வந்து சொல்றப்ப, என்னதான் வேணா பாரு, க்ளோன் வார்ஸ் வந்து முடிவுக்கு வரும்போது கண்டிப்பா நீ அந்த சண்டையில் இருக்கும்போது பயந்து ஓடி போயிடுவோம் உன்னோட சொந்த கிரகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துவாரு. அந்த சமயத்தில் சாமோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே தனியா ஒரு இடத்துல வச்சு ஒரு சில ரூமர்ஸ் பத்தி பேசுறாங்க. என்னன்னா, பிலாபா கூட இருந்த க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. பிலாபாவோட பெட்டாலியன்ல மொத்தம் 90% வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல்டிஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க யாரை எதிர்த்து சண்டை போட்டாங்க அப்படி மாதிரி கேட்க, ஜெனரல் கிரீவஸ் எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாமோ நினைக்கிறாங்க ஒருவேளை கிரீவஸ் வந்துட்டு இவங்களை தோக்கடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இவங்களுக்கு லக்கே கிடைக்காத மாதிரி ஒரு சாபத்தில் இவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு பிலாபாக்கு இன்னொரு கமெண்ட் வருமோ அப்படிங்கிற மாதிரி டாய் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க. பட் இருந்தாலும் அது தோணுது கேலப் வந்துட்டு, சரி இதை பத்தி நம்ம மாஸ்டர் பிலாபா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டோர் கார்டனுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு. அங்க மாஸ்டர் பிலாபா உட்காந்துருக்க, அவங்க கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி டேமேஜர் குட்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்லும்போது, அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட கமெண்ட் கீழே இருந்த சோல்ஜர்ஸ் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க. ஒரு கமெண்டரா நீ என்ன பண்ணிட்ட அப்படி மாதிரி கேட்டிருக்கும் போது, யாரோ ஒரு முகமுடி போட்டவன் ஓகேங்களா ஜெடாய் டெம்பிள் மேல ஏறி வந்துட்டு இருக்கான். அவன் ஏர்டெக்ட் மூலமா வந்துட்டு உள்ள வராங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம சில மினி ட்ரோன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வென்டிலேஷன் ஷாஃப்ட் மூலமா அவன் தூக்கி வீச, அந்த சத்தம் உங்களுக்கு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேலப் சொல்லுவாரு. இல்ல நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டக்குன்னு அந்த இடத்துல அந்த மினி ட்ரோன் எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெடிக்க, அதை பார்த்து இவன் ஷாக்கோட நின்றுருக்க. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ முடியுது. கதை பிரசன்ட் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம கேனன் ஜேரஸ் பேக் டேங்க்ல இருக்கும்போது மத்த ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல வெளியில ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் எல்லாம் வரது மட்டும் இல்லாம, ஒழுங்கா எல்லாரும் வெளியில வந்துருங்க, இல்ல அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. சோ ரிபல்ஸ் இருக்கிற இடத்த டபஸ்க் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு காட்டி கொடுத்துட்டாரு போலங்க. அந்த சமயத்துல வெளியில இல்லைன்னா மரணத்தை எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் கட் பண்ணி பிளாஷ்பேக்கு வராங்க. பிளாஷ்பேக்ல ஜெடாய் டெம்பிள்ல மாஸ்டர் தேபா பிலாபாவும் கேலப் டியூமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் பிலாபா வந்துட்டு டியூமை காப்பாத்திடுறாங்க தான். பட் இருந்தாலும் அந்த மாஸ்க் போட்டு வரனோட பேர் என்ன, ராக்கம் சியர் அப்படிங்கிற ஒருத்தங்க ஓகேங்களா. அவன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தையுமே அந்த ஏர்டெக்ஸ் மூலமா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் அந்த வழியில. அது மட்டும் இல்லாம அந்த ஏர்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் அது வழியா நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கான் ஜெடாய் டெம்பிள்குள்ளார. அப்பதான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா, ராக்கம் ஷியர் வந்துட்டு தன்னோட அட்டாக் பத்தி ஜெனரல் கிளீவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. காரணம், ஜெடாய் வந்துட்டு சரியான பாதையில் இல்ல, அவங்க வந்துட்டு சுதந்திரத்துக்கும் அதே சமயம் நியாயத்துக்கும் எதிரான பாதையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நம்ம நிறைய க்ளோன் வார்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய மக்கள் இதை தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஜெடாய்கள் வந்துட்டு வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னும், அவங்க வந்துட்டு இப்போ போர் தான் நடத்திட்டு இருக்காங்க, அமைதியும் ஒழுங்கையும் காப்பாற்றுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறி இருப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நம்ம சித் லார்டான பால்பட்டின் வந்து பாத்தீங்கன்னா அழகா காய மூவ் பண்ணி ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாரு. சோ அந்த சமயத்துல இதெல்லாம் சொல்லிட்டு ஜெனரல் கிளீவோட சேர்ந்து கேலக்டிக் ரிபப்ளிக்கோட அந்த ஹோலோகிராபிக் மேப் வந்து பார்த்துட்டு இருக்காப்ல. அந்த சமயத்துல அந்த ராக்கம் என்ன சொல்றான்னு, இந்த மாதிரி நான் பவுண்டி ஹண்டரான கேட்பேனை வந்துட்டு நான் ஹையர் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அப்பதான் வந்துட்டு உள்ள இருக்கிற ஸ்பெக்ஸ் பத்தியும் அதே சமயம் உள்ள எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படி மாதிரி சொல்லவும், கேட்பேன் கிட்ட இருந்து அதுக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, ஜெடாய் டெம்பிள் வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டி வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எல்லாம் ஓகே, ஆனா நீ இப்ப பண்ண போறது உண்மையாலுமே தற்கொலை முயற்சி மாதிரி தான், பரவாயில்ல நான் சாகருக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு ராக்கம் சொல்லிடுறாருங்க. நல்லா பாத்துக்கோ, நீ வந்துட்டு காரசான்டோடையும் அதே சமயம் கேலக்டிக் ரிபப்ளிக்கோட ஒரு மையத்தை நீ தாக்க போற, ஜெடாய் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பிளாஷ்பேக் கட் ஆகுது. பட் ஆனா இவர் ஓகே அதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் ஒரு பிளாஷ்பேக். நம்ம சாமோ கிட்டும் டாய் உசுமா வந்துட்டு மத்த யங்லிங்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஜெடாய் டெம்பிள் கார்ட்ஸும் ஒரு வயசான ஒரு ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு சில எக்ஸ்ப்ளோசிவ்ல இருந்து காப்பாத்துறாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கிற ஜெடாய் வந்துட்டு அந்த டெம்பிள் கார்ட்ஸ் வந்துட்டு குழந்தைகளை பாத்துக்கோங்க, அந்த பேடவான்சி பாத்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யார் இந்த ஜெடாய் மாஸ்டர்? அவரோட பேர் வந்துட்டு ட்ரலிக். ஒரு டெம்பிளோட பாதுகாவலர் தான். இவரை வந்துட்டு கொன்னது யாருன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம டார்த் வேடர் தான் கொல்லுவாரு. அந்த சமயத்துல வந்துட்டு அவர் போயிட்டு நேரா ஓபிவான் டீம் மேஸ்விண்டி கிட்ட இந்த மாதிரி யங்லிங்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்திச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே எங்க இருந்து இந்த அட்டாக் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது யாருக்குமே தெரியல. ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு சாமோ கிட் வந்துட்டு என்ன கேட்கறாரு, இந்த மாதிரி டியூம் எங்க அப்படி மாதிரி கேட்கும்போது, அநேகமா வழக்கம் போல பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லும்போது கட் பண்ணி பார்த்தா நம்ம கேலப்பும் பிலாபாவும் அந்த பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நம்ம என்ன ஒளிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா அப்படி மாதிரி கேட்கும்போது, இல்ல நீ இங்கே நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிலாபா சொல்றாங்க. பட் ஆனா வெளியில போறக்கும் அவங்களால முடியாத பட்சத்துல இருக்காங்க, ஏன்னா அவங்க ஃபுல்லா ஹீல் ஆகவே இல்லை. ஆனா சமயத்துல கேல வந்துட்டு ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணிடுறாரு, அவன் மேல இருந்து எல்லாத்தையுமே கீழே தான் போட்டிருக்கான். அப்போ வந்துட்டு அவன் கீழே எல்லாம் கிடையாது, மேல இருந்து தான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்
எக்ஸ்ப்ளோசிவ்ஸை போட்டிருக்கான் போல. ஸோ கீழே வந்துட்டு ஆர்டெக்ஸ் மூலியமா சில விஷயங்கள் வெடிச்சதுன்னா மற்ற ஜெடாய் நைட்ஸும் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கீழே தான் ஆக்குபை பண்ணி நின்று இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு மேலே போய் அவன் வந்துட்டு நம்ம டெம்பிளை குறி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்துட்டு கெஸ் பண்ணிடுவோம். அப்படி கெஸ் பண்ணவும் வந்துட்டு மாஸ்டர் சொல்லாதான் நம்ம பிலாபாஸ் சொல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டெக்ஸ் மூலியமா வந்துட்டு ரூஃபுக்கு போயிடுறாரு. ஸோ ரூஃப்ல போனால் நம்ம ரக்கம் ஷியரை வந்துட்டு கேலப் நேரடியாக பார்க்குறாப்ல. அப்போ வந்துட்டு ஹே கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ வந்து தப்பான பக்கம் இருக்க, ஜெடாய்கள் நல்லவங்க கிடையாது, அவங்க தான் கெட்டவங்க, அவங்க சுதந்திரத்துக்கும் சுய நிர்ணயத்துக்கும் எதிராக சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மண்டை கழுவு பார்ப்பாரு. பட் ஆனால் விடு, நீ சின்ன பையன் அதனால என்ன விடுறேன், நீ ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பட் ஆனால் கேலப் வந்துட்டு இல்லை நான் ஓட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கம் நோக்கி ஓடி வர அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கேட்க மாட்டேன், அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு மினி ட்ரோன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்துட்டு நம்ம கேலப் மேலே தூக்கி எறியறாருங்க. அது அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே ஸ்லோ ஆயிருது. என்னடா ஸ்லோ ஆயிருச்சு எதனால அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது திரும்பி பார்த்தா நம்ம பிலாபாங்க சும்மா வேற மாதிரி டக்குன்னு அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதை ஸ்லோ பண்றது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்துட்டு 2 மெட்டீரியல் இருக்கும். அது வந்துட்டு எப்போ எங்கேஜ் ஆகுதோ அது ஒன்னாகும் போது வெடிச்சிடும். அது வெடிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட லுக்கே அப்படி வரும்போது செமையா இருக்கும். ஏன்னா அதே ஒரு டைமர் பாம் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் வெடிக்கும். பட் ஆனால் பிலாபா வந்துட்டு அந்த டைமரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து அது ரெண்டுமே மெர்ஜ் ஆகாம இருக்கணும், அங்கே இருக்கிற லிக்விட். அப்போ வந்துட்டு ரேக்கம் வந்து இந்த மாதிரி பாம் வந்துட்டு வெடிக்க வைக்கிறக்கா ட்ரை பண்ணும்போது கேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுறாப்ல. இதனால அது டவர்ல இருந்து வெளியில தள்ளி போய் வெடிச்சிருதுங்க. ஸோ அப்படியே காத்துல அப்படியே வெடிச்சிருது. அப்போ ரேக்கம் கீழே உலக பிலாபா வந்துட்டு இங்க பாரு, நான் உனக்கு கருணை காட்டுறேன், நீ யாருன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் குவார்சைட் சிஸ்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னும் அவர் வந்துட்டு கான்ஃபெடரசி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சிஸ்டத்தோட கேப்டன் அப்படின்னும் தெரிய வருது. வெற்றியாளர்களோட கருணை வந்துட்டு நான் என்னைக்குமே ஏத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நேரா டக்குன்னு வந்துட்டு பிளேட தூக்கி வீசுறாரு. பிலாபா வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தடுத்தாலுமே இன்னொரு பக்கம் அவரு ரூஃப்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. பட் ஆனால் அப்படி விழுகிறதுக்கு முன்னாடியே சில மினி ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கீழே போட்டு தாங்க விழுகிறாரு. அதனால கீழே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருது. ஆனா எப்படியோ பிலாபாவோ கேலபோ சர்வைவ் ஆயிடுறாங்க. சர்வைவ் ஆனதுக்கு அப்புறம் பிலாபா வந்துட்டு உண்மைதான் என்னோட ஜேர்னி வந்துட்டு கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு ஒரு பேடவான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேலம் வந்துட்டு நான் வரட்டா அப்படி மாதிரி கேட்கும்போது ஆனா நீ ரொம்ப சின்ன பையனாச்சே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒருத்தர் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துல என்னமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெனோபியும் மேஸ்விண்டும் கரெக்டா மேல வராங்க. பட் ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சே. அதை தொடர்ந்து ரேக்கமோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம டாய் சாமோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. பிலாபா வந்துட்டு உன்ன போய் பேடவான எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமா ஏன்னா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு கேலப்புக்கு ஒன்று தோணுது, என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே பொறாமப்படுறாங்களே. பிலாபா சொன்னது கரெக்ட் தான். அவங்க சொன்னாங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு லெசனா சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் 3 வாரங்கள் கழிச்சு நம்ம கேலப் வந்து மாஸ்டர் பிலாபா கூட அவருக்குன்னு கிடைச்ச கைபர் கிறிஸ்டல் மூலியமாவும் புது லைட் சேவர் மூலியமா ஒரு வெனட்டர் கிளாஸ் ஸ்டார் டெஸ்டயர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எங்க போறாங்கன்னா கேஜோவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல பிலாபாவோட 2nd பெட்டாலியன் இருக்கு. அதை லீட் பண்றது யாருன்னா நம்ம கமாண்டர் கிரேவும் கேப்டன் ஸ்டைல்ஸும். சோ அவங்க 2 பேர்த்த பார்க்கும்போது அநேகமா இவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேலப் நினைக்கிறாரு. சோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கமாண்டர் கிரேவையும் கேப்டன் ஸ்டைல்ஸையுமே நம்ம கேலப் பார்க்கறாரு. ஓபன் பண்ணா கேலப் இம்பீரியல் ஸ்டார் ட்ரூப்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு பிளாச்சு சிட்டியை சுத்து போட்டாங்க. சோ நம்ம ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கேனன் வந்துட்டு எப்படா சரியாவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம கேலிரான டெபஸ்க் அவர் தான் வந்துட்டு ரிபல் சொல்லுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு ஸ்டாம் ட்ரூப்பர் கமாண்டர் ஒருத்தர் சொல்லிடுறாரு. உள்ள ஹேரா சிண்டிலாவோ எஸ்ரா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம நல்லா வசமா சிக்கிட்டோம், கேனன் வேற வந்துட்டு ஸ்டில் பேக் அட்டாக்ல அன்கான்சியஸா இருக்காரு, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது எகைன் அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். எகைன் அவர் கேலப் டியூமா. சோ கேடுவால நம்ம கேலப் வந்துட்டு ஜெடை மாஸ்டர் பிலாபா கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேடோவா தான் வந்துட்டு டியூமோட ஃபர்ஸ்ட் மிஷன் கூட. அதுக்கப்புறம் கோமால இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிலாபாக்கும் அது ஃபர்ஸ்ட் மிஷன் தான். சோ அப்படி இருக்க பட்சத்துக்கு அன்னைக்கு நைட்டு மாஸ்டர் பிலாபா கேலப் வந்துட்டு கமாண்டர் கிரே கேப்டன் ஸ்டைல்ஸ் சர்ஜன் சூட் அப்புறம் க்ளோன் கார்பரலான பிக் மவுத் 4 பேருமே பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே நம்ம பிலாபாவோட லாஸ்ட் கமாண்ட், அதாவது இவங்க கோமாக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட்ல போய் சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா, அதுல சர்வைவ் ஆன 4 பேருங்க. ஓகேங்களா? அந்த சமயத்துல என்னால தான் உங்க எல்லாத்துக்கும் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரே சொல்றாரு இதுல உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது, அதை நினைச்சு நீங்க வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கிரே என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு 3 வெட்டரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் சோ க்ளோன் லூட்னான ரெமோ, அதுக்கப்புறம் கூட 2 பேர் இருக்காங்க கார்பரல் மிக்ஸ் கெய்லன், இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு யூனிட் கிரீனா வந்துட்டு ஆக்ட் ஆவாங்க. சோ அவங்க கூட வந்துட்டு கிரீன் யூனிட் தனியா இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே நம்மளுக்காக வந்துட்டு புதுசா ஒரு பெட்டலியன் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கேல வந்து பாத்தீங்கன்னா மெய்னர் அண்ட் ஃப்ரூட் வந்துட்டு நம்ம கார்பரல் பிக் மவுத்துக்கு வந்து ஷேர் பண்ற அப்படி அந்த சமயத்துல அவர் கேட்கிறாரு ஆமா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படி மாதிரி கேட்கும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட் வந்துட்டு கேஜுவலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கே தெரியாம வந்துட்டு ஒரு செப்பரேட்டிஸ்டோட ப்ரோப் டாய்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல செப்பரேட்டிஸ்ட் கமாண்டரான ஜெனரல் க்ளீவர் இருக்கார்ல அவர் தான் வந்து பாத்துட்டு இருக்காரு இந்த க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாத்தையுமே. அப்ப கூட வந்துட்டு கர்னலான கர்பன் சியர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த ஜெடை மாஸ்டர் சாகணும் அப்படின்னு சொல்றாப்ல. பட் ஆனா க்ளீவ் சொல்றாப்ல இந்த மாதிரி எனக்கு என்னமோ தேவையில்லைன்னு தோணுது, ஜெடை ஆர்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல ஜெடைகள் எல்லாருமே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஷியர் சொல்றா. அப்படி ஆனா க்ளீவுக்கு வந்துட்டு பிலாபா என்னமோ எனக்கு பெரிய பிரச்சனையா எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது மட்டும் இல்லாம அவ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தோத்தவ தான், அவ பெட்டாலியனே போச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனா எனக்கு என்னமோ இந்த இடத்துல நம்ம சண்டை போட
போட வேணாம்னு தோணுது அப்படி மாதிரி கிளீவ் சொல்றாரு. ஏன்னா நான் வந்துட்டு கேலர்ல ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீ ஆக்குவேட் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சண்டை போட்டோம்னா அது கொஞ்சம் பாதிப்படையும்ல அப்படி மாதிரி நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம கர்னல் சியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிடுறாப்ல, நான் வந்துட்டு ஜெடாயை பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு இந்த மாதிரி டியூம் சம் ஆர்வங்க முதல் சண்டையில் வந்துட்டு அவர் இருக்கிறக்காக அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வரவேற்கிறது யாரா CT1157. ஸோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சண்டைக்கு தயார். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போவாங்க. ஸோ ஒரு டீம்ல தான் வந்துட்டு மாஸ்டர் பிலாபா, கிரே ஸ்டைல்ஸ், ரெமோ, சூட் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ போகும்போது நல்லா ஃபன்னாக பேசிட்டு நம்ம கேலபை கலாச்சிக்கிட்டு அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அவங்கள சில B1 சீரியஸ் பேட்டில் ட்ரைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருது. பார்க்கவும் சரி ஓகே நம்மளால திரும்பி போக முடியாது, நம்ம எதிர்த்தாக்குதல் பண்ணலாம்னு சொல்லி தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ வந்துட்டு கேலப் இறங்கி சண்டை போடுவாங்க. இதை பார்க்கும்போது ஏன்னா இவன் இந்த அளவுக்கு கொடூரமா சண்டை போடுறான் அப்படி மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சமயத்தில் நம்மளுக்கு அதுதான் தேவை அப்படின்னு நம்ம பிலாபாக்கு புரியுது. அண்ட் அவங்க கம்யூனிகேஷன் வேறு ஜாம் ஆயிருக்கிறனால பிலாபானால வந்துட்டு இந்த மாதிரி பிக் மவுத் கிட்ட கேலப் கிட்ட எப்படியாவது டிராய்டை வந்துட்டு பார்த்துக்கோங்க நீங்களே உங்க கையால, ஏன்னா நம்மளுக்கு ஆட்கள் தேவை, ஆட்கள் கூட்டு வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு கர்னல் ஷியர் இருக்காருல, அவர் வந்து இந்த சண்டையை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ அப்போ வந்துட்டு பிலாபா வந்துட்டு ஓகே ஆள் தேடுறக்காக தான் போறாங்க, பட் ஆனால் ஒருவேளை பின்வாங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அதனால பேட்டில் ட்ரைவ்ஸ் கிட்ட இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. கிளம்புறது எதுக்காக? பிலாபா கூட சண்டை போடுறதுக்காக. இன்னொரு பக்கம் CT1157 வந்துட்டு இந்த மாதிரி கேலப் கிட்ட நீ ரொம்ப முன்னாடி இருக்க, தயவு செஞ்சு பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கேலப் வந்துட்டு இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சொல்லவே வந்து நம்ம கேலபை சுட்டுறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்புல பயங்கரமாக காயப்பட்டுருது. அதனால அவர் மயக்கம் போட்டு வந்துறாரு. அந்த சமயத்தில் CT1157 தான் அவரை தாக்குனவங்களை தாக்குறது மட்டும் இல்லாமல் கேலபியை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் கர்னல் ஷியர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நெய்மோடியன் ஷட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் தான் சண்டையில் தோத்துறாரு. அதுக்கப்புறம் தொடர் சண்டையில் அது மட்டும் இல்லாமல் பிலாபாவுமே விட்டுறாங்க. சரி ஓகே அவன் போய் வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் கிட்ட சொல்லட்டும், அப்பதான் அவங்க கேடோவை வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிலாபாவை விட்டுறாங்க. அதை தொடர்ந்து பேக்டாக் டேங்க்குள்ள பார்த்தீங்கன்னா கேலப் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அதுலேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் CT1157 வந்துட்டு பரவாயில்ல என்னை காப்பாற்றுனுக்கு நன்றி, அதே சமயம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிடறாங்க. ஸோ அப்படியே அவர் பேர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிலாபாவோட அந்த ஒரு கூட்டம் அந்த பெட்டாலியன் வந்துட்டு நேரா இன்னொரு மிஷனுக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. மைகீட்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ மைகீட்டோக்கு அவங்க கிளம்பிட்டு இருக்க கட் பண்ணி நம்மளுக்கு கர்னல் சியரை வந்து காட்டுறாங்க. அவர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. என்னன்னா அந்த ஜெடாய் பொழைச்சிட்டா, அவ இங்கதான் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப மறுபடியும் நான் அவளை பாத்துக்கிறேன், இனிமேல் அது ஏன் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வேற யாருன்னா நம்ம ஜெனரல் கிரீவஸ் தாங்க அந்த இடத்துல நின்று இருக்காரு. ஸோ ஜெனரல் கிரீவஸை காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ முடியுது. ஓகே இந்த 10வது இஷ்யூ ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசன்ட்ல தான் வழக்கம் போல நம்ம பிளாட்யூ சிட்டில வந்துட்டு ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ்க்கும் ஸ்பெக்டர்ஸ்க்கும் சண்டை. அதான் நம்ம கோஸ்ட் குரூக்கும் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ்க்கும். ஸோ நம்ம ஜெப் வந்துட்டு போ ரைஃபிள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் கூட சண்டை போட்டுருக்கேன். ஹேராக்கு புரிஞ்சிருது நம்ம வந்துட்டு ஆட்கள் கம்மியா இருக்கும், அதனால வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டில் நம்ம கேனன் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸாக தான் இருக்கு. அப்படி பேக்டாக் டேங்க்ல எகைன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் வருது. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு க்ளோன் வார்ஸ் அப்போ கேலப் டீம் வந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரியும் அது எழுப்புறது யாருன்னா ஸ்டான்ஸ். இது மாதிரி காப்பாத்தினார்ல அவர் தான் வந்துட்டு எழுப்புறது மட்டும் இல்லாமல் ஸ்டைல்ஸ் உன்னை பத்தி சொன்னாரு, நீ ரொம்பவே லேசியா இருக்கியாமே அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேலப் வந்துட்டு ஸ்டான்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஸ்டான்ஸ் என்ன சொல்றான்னா ஆக்சுவலி உன்னை பாத்துக்கிறது என்னோட கடமை பேடவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கேலப் வந்துட்டு நல்லதுதான், பட் ஆனா என்னை பாத்துக்கோங்க, ஆனா என்ன கிட்னு மட்டும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஏன்னா நான் உங்களை விட கொஞ்சம் வயசுல மூத்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கேலப் வந்துட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றாரு, கேடோவால எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இந்த மாதிரி கன் ஷாட் வாங்காம இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ வந்துட்டு பிலாபா வாரமும் கமாண்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி கமாண்டர் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம வந்துட்டு தெற்கு பக்கமா இருக்கிற பேட்டில் ரைட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிரே சொல்றாரு சரி ஓகே அப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா இந்த மாதிரி நம்மளோட பேட்டல் எல்லாத்தையுமே முக்காசி பேத்த நானும் பிக் மவுத்தும் மிக்ஸும் கெய்லன் எல்லாருமே தனியா கூட்டிட்டு போய்க்கிறோம், கூட ரெமோ என் கூட வரட்டும். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கேப்டன் ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களையும் அதே சமயம் சின்ன பசங்களையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட வருவாரு அப்படி மாதிரி சொல்லவும் எது குழந்தைங்களா நான் அப்படி மாதிரி சொல்லும்போது டக்குன்னு ஸ்டான்ஸ் இங்க பாரு கிரே அப்படி சொன்னதுக்கெல்லாம் கோச்சுக்காத, ஏன்னா பேக் அட்டாங்க ரொம்பவே காஸ்ட்லி, சும்மா அதெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கலா சுட்டுருப்பாரு. குழந்தைன்னு சொல்றது பிடிக்கலதான், பட் இருந்தாலும் இவங்களோட பேசும்போது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேலபுக்கு ஃபீல் ஆகுங்க. அதுக்கு பக்கம் தெற்கு பக்கமா இருக்கிற அந்த ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையுமே சும்மா பிலாபா வேற மாதிரி பிச்சு வீசிட்டு லைட்ஸ் பிடிச்சி சண்டை போட்டுருப்பாங்க. உண்மையாலுமே தரமான சீனு. ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போது அவங்களோட ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும். மாஸ்டர் ரோபிங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேலப் கேட்கும்போது சில நல்ல விஷயங்களுக்காக சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா தியாகமே வந்துட்டு ஈஸி கிடையாது, சில தியாகங்களை வந்துட்டு ஈஸியாகவே தள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நம்ம கேலப். அப்போ வந்துட்டு நிஜமா உனக்கு புரியுதா, நிறைய இழப்புகள் இருக்கும், அதுவும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புகள் இருக்கும், அதே சமயம் ரொம்ப வலி மிகுந்த இழப்புகள் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் ஜெடாயா இருக்கிற நம்ம வந்துட்டு எப்பவுமே உண்மையா இருக்கணும், அதை வந்துட்டு காப்பாற்ற பார்க்கணும், அதுக்காக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்துட்டு துணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்துக்காக வந்துட்டு சரண்டர் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேலப் சொல்லும்போது அவருக்கு அந்த இடத்துல நம்ம பிலாபா வந்துட்டு க்ளோன் ட்ரூப்பர்ஸ்னால கொல்லப்படுற மாதிரி ஒரு விஷன் வருது. ஓகேங்களா, அந்த விஷன் டக்குன்னு போகவும் எனக்கு ஏதோ புரியல, எனக்கு ஏதோ காமிச்சது அப்படிங்கிற சொல்லும்போது இப்போ உனக்கு புரியல, ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பிலாபா சொல்றாங்க. ஸோ பிலாபாவோட டெத் எப்படி நிகழ போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் விஷன் நம்ம கேலப் டீமுக்கு வந்திருக்கு அந்த இடத்துலயே. பட் கேலப்புக்கு அது புரியல, ஒரு நாள் புரியும். சப்போ சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமா
போயிட்டு இருக்க டக்குன்னு அவங்களோட ஷிப் வந்து வெடிச்சிருதுங்க. ஷிப் வெடிக்கிறது மட்டும் இல்லாம கீழ இருந்து எக்கச்சக்க ட்ராய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிலாப் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டர் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சீக்கிரமே இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லும்போது, ராஜர் உங்க சிக்னல் வந்துட்டு லாக் பண்ணிட்டேன், ஆனா எஸ்டிமேட்டட் டைம் வந்துட்டு 4 நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்மளுக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேலப் நினைக்கிறாரு. 4 குவார்டன்ஸ் இருக்கு, ஸோ பிரச்சனையே இல்லை, அவங்க நம்ம கிட்ட நெருங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிலாபா சண்டை போட ஆரம்பிக்க அங்க இருக்கிற ட்ரூப்பர்ஸுமே சண்டை போட்டுருக்காங்க. ஸோ கேலபும் வெறித்தனமா சண்டை போடுவாருங்க. கமாண்டர் கிரே என்ன ஆச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது, இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடுறோம் அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்மளுக்கு இன்னும் வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கா அப்படி மாதிரி கேலப் கேட்கும் போதே நம்ம கமாண்டர் கிரேவும் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப்ல இருந்து இறங்குறது மட்டும் இல்லாம செம்மையா ஒரு தாக்குதல் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்தது ஒரு ஸ்கல் குவாட்ரன். 2 நிமிஷம் நீங்க அவங்க வர காத்துட்டு இருக்க வேணா, அந்த 2 நிமிஷம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேண்டலோரியன் வராருங்க. சோ என் பேரு ஃபென்ராவ், இந்த ஸ்கல் ஸ்குவாட்ரனோட ஜெனரல் நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு உதவி பண்றதுல எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிலாபா சொல்றாங்க, உண்மையாலுமே உங்களோட உதவி வந்துட்டு பாராட்டணும் தலைவரே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மேண்டலோரியனுமே வந்துட்டு உங்க மேல இருக்கிற மரியாதையும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் மறக்கல அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்போ அந்த சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கேலபை தூக்கிட்டு போகும்போது, பரவாயில்லையே பைவுல பொழச்சிருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற சொல்லும்போது, நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதில் நீ நல்லா பண்ண அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம கேலப் கேட்கிறாரு, சரி ஓகே நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு எப்படி செப்பரேட்டிஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு என்னமோ ஆல்ரெடி ரெடியா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம வரதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ நம்ம தாக்குதலை வந்துட்டு ஈஸியா கெஸ் பண்ணி வராங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி பிலாபா நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க ரிபப்ளிக் பேசிக் திரும்பி போயிட்டு இருக்கும்போது எகைன் செப்பரேட்டிஸ்டோட ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ப்ளோ பண்ணிடுது. அப்போ செப்பரேட்டிஸ்டோட பேட்டல்ஸ் எல்லாருமே முன்னாடி அவங்களுக்கு அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க மறுபடியும். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மறைஞ்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற பாக்குறாப்ல. பட் ஆனா ஸ்டான்ஸ் அந்த இடத்துல தாக்கிடுறாங்க. இதனால வந்துட்டு கேலப் ரொம்பவே வருத்தமடைகிறாரு. ஏன்னா கேலபோட கையில அவர் தாங்கிட்டு இருக்க அங்கேயே ஸ்டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாருங்க. ஸோ உயிரை கொடுத்து கேலபை காப்பாத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்போ ஒரு கேஜ் வாரியர் அங்க வரது மட்டும் இல்லாம அடுத்தது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படி யார கேலபை பார்த்து. அப்போ நம்ம பிலாபா வந்துட்டு கேஜ் வாரியர் கிட்ட இந்த மாதிரி பேடவனை அப்படியே விட்டுரு எங்கூட மோது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அவன் கூட மோதற்கு முன்னாடி உனக்கே சில பிரச்சனைகள் இருக்குது, முதல்ல அதை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் சொல்றாங்க பார்த்தா ஜெனரல் கிரீவஸ். ஸோ வந்து ஏன் கூட மோது, உன் பிரச்சனை இங்க வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்த பிரச்சனைக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெனரல் கிரீவஸ் அவங்க முன்னாடி வந்து நிக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் 10th இஷ்யூ முடியுது. இஷ்யூ 11 ஆரம்பிக்கிறதே நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, பிடிக்கிறது மட்டும் இல்லாம காமனிக் மூலமா வந்துட்டு இந்த மாதிரி கேட்கறாங்க, நம்ம என்ன இவங்களை அப்படியே பிடிச்சி கொண்டு வரதா இல்ல வந்துட்டு இங்கே சாவடிச்சிடறதா அப்படி மாதிரி கேட்கும்போது, ஸ்டில் கேனன் வந்துட்டு கோமால தான் இருக்காரு. கட் பண்ணி மைஜிட்டோவோ அங்க இருக்கிற பிளாஷ்பேக்கு போறாருங்க. போனா நம்ம க்ளோன் ட்ரூப்பர் ஸ்டான்ஸ் வந்து இறந்து கிடக்கிறார் இல்லையா, கேஜ் வாரியர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஸோ க்ளோன்ஸோட வாழ்க்கையை வந்துட்டு மரணத்தின் மூலமா தான் வந்துட்டு குவாலிஃபை செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ க்ளோனோட வாழ்க்கையை வந்துட்டு ரொம்பவே கீழ்த்தனமா பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கேலபுக்கு இதனால காண்டாகுது. அண்ட் அவர் அப்பதான் டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை வந்துட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அவருக்குள்ள கோபமோ பயமோ ஒட்டுக்கா வருது, அவரோட மைண்டுக்குள்ள அது ஆட்கொள்ளுது. அப்போ லைட் சேபர் எடுத்து கேஜ் வாரியர் எதிர்த்து நிற்கும் போது, ஆனா கேஜ் வாரியர் கிட்ட ஃப்ளேம் த்ரோவரும் இருக்குங்க. இதுக்கிடையில மாஸ்டர் பிலாபாவும் ஜெனரல் கிரீவஸ் சண்டை போட்டிருக்காங்க. அந்த சமயத்துல உன் கதையை நான் இதோட முடிக்கிறேன் அப்படிமா சொல்லும்போது, பிலாபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைபாக் அடிக்கிறது மட்டும் இல்லாம இருந்தாலும் அவர் விழுகு எந்திரிக்கிறாரு. பட் இருந்தாலும் பிலாபா வந்துட்டு நம்ம கிரீவஸோட 2 கையை வந்துட்டு பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க தான். அந்த சமயத்துல கமாண்டர் கிரேவும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு மீசா கேம்ப்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஸ்டைல்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க வரட்டும், அதுக்குள்ள நம்ம வந்துட்டு எப்படியாவது ஜெடாய் ஜெனரலை காப்பாற்றணும், அவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா B1 சீரிஸ் பேட்டில் ரைட்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களை எப்படி நம்ம தோல்வியை சந்திக்க வச்சோமோ அந்த மாதிரி நம்ம எகைன் தோல்வியை சந்திக்க வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் தன்னை தானே வந்துட்டு டார்க் சைடுக்கு அர்ப்பணிச்ச கேலப் வந்துட்டு கேஜை எதிர்த்து சண்டை போடுறாரு. ஆனா கேலப்புக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு, நம்ம டார்க் சைடு யூஸ் பண்ணாலும் டார்க் சைடு நம்மளை கன்சியூம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்போ அந்த மிகப்பெரிய பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சாலுமே இங்க பாரு நான் உனக்கு வந்துட்டு கருணை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கேலப் வந்துட்டு கேஜை பார்த்து சொல்றாரு. அந்த சமயத்துல கருணையா, என் பேரு கர்னல் கர்பன் சியர், குவாசைட்டை சேர்ந்தனா, உன்னோட கருணையெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலா என்ன நானே சாவடிச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னை தானே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பால எரிச்சுக்கிறாருங்க. அப்புறம் அவ்வளோ நெருப்போட வந்து பாத்தீங்கன்னா கேலப் நோக்கி வரும்போது தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கேஜ் வந்து பாத்தீங்கன்னா லைட் சேபர் வச்சு 2 துண்டா ஆர் மேபி அவர் கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கர்னல் சியரோட மிச்ச மீதியை வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு மொத்தமா ஆட்கொள்ள கேலப் வந்துட்டு டக்குன்னு இந்த வெற்றியில எந்த ஒரு பெருமையுமே கிடையாது, என் வாழ்க்கையில கொன்ன ஒரு பர்சன் இவன் தான், நான் எப்ப சந்தோஷமா இருப்பேனா நான் ஒருத்தரோட உயிரை எடுத்தது இதுதான் கடைசியா இருக்கணும், இதுக்கப்புறம் யாரோடது எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும் தான் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கமாண்டர் கிரேவும் ஸ்டைல்ஸும் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாம பிலாபாவை நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் நடுவுலயே அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிலாபாவும் ஜெனரல் கிரீவஸ் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா சமயத்துல கிரீவஸோட கைதான் ஓங்கி இருக்குங்க. அப்போ க்ளோன் ஆபீசர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரீவஸை ஷூட் பண்ணி துரத்தி விடுற பட்சத்துக்கு நம்ம கேனன் வந்து பாத்தீங்கன்னா நேரா கேலபார் கேனன் அவர் வந்துட்டு நேரா போயிட்டு நம்ம மாஸ்டரை போய் பிடிக்கிறது மட்டும் இல்லாம கிரீவஸை துரத்தி விட எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிலாபாவை காப்பாத்திடுறாங்க. அந்த சமயத்துல நான் சொன்னதை மாத்திக்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு வருத்தம் இல்லாம நான் வாழ்வேன். ஸோ ஸ்டில் வந்துட்டு அவங்களோட பெட்டாலியன் வந்துட்டு அழுதுக்கு இன்னும் வருத்தத்தோடு இருப்பாங்க இல்லையா, அந்த வருத்தத்தை விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்றாங்க. இதுதான் அவரோட முதல் ஃப்ரெண்டு வந்துட்டு இழந்தது கேலப்னால ஏத்துக்க முடியல. அதே சமயம் ஒரு முதல் உயிர் அவர் எடுத்ததும் அவரால் ஏத்துக்க முடியல. பிகாஸ் போரோட அந்த யதார்த்தம், அதாவது போரோட ரியாலிட்டி இருக்குல்ல, அது யாருனால தான் ஏத்துக்க முடியும், அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம பிலாபா வந்துட்டு பேக்டாக் டேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அவங்க ஹீல் ஆகணும் இல்லையா? ஹீல் ஆகும்போது சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது அடுத்து நம்மளுக்கு ஒரு மிஷன் வந்துருச்சு, புதுசா ஒரு மிஷன். எங்கன்னா கேலருக்கு. சோ கேலர் அங்க என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம இஷ்யூ 1 போய் பாருங்க. ஏன்னா அங்க தானே கதையை ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ அங்க தான் கதை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேலர்ல மிஷனா அப்படிங்கும்போது கட் பண்ணி பிரசன்ட்ல கேலர்ல நம்ம பேக்டாக் டேங்க்ல இருக்கிற கேனன் வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சது லைட் சேப் எடுத்து அந்த கண்ணாடி உடச்சிட்டு வந்து ட்ரூப்பர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் காப்பாத்தி நிப்பாரு பாருங்க. மாப்ள வரதுக்கு இவ்வளவு நேரமா? கொஞ்சம் முன்னாடி வந்துட கூடாது? என்ன நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டே வருவேன் அப்படிங்கிற மாதிரி நின்று இருக்கு. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ முடியுது. சரி, இப்போதைக்கு ஃபைனல் இஷ்யூ ஆஃப் ஸ்டார் வார்ஸ் கேனன் ஃபர்ஸ்ட் பிளட்ல கடைசி இஷ்யூ பார்க்க போறோம். இதோட அந்த 12வது இஷ்யூ மொத்த இஷ்யூமே முடியுது. ஸோ கதை முழுக்க பிரசன்ட்ல தான் 4 BBOல நடக்குது. அதாவது டைம் லைனுக்கு அது பிரசன்ட். ஓகேங்களா? கேனன் வந்துட்டு எஸ்ராவை மட்டும் கூட்டிட்டீங்க. ஓகேங்களா? கேலர்ல இருக்கிற சப்ளைஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டார்கிங்டன் ரெஃப்யூஜிஸுக்கு கொடுத்துறாரு லோத்தல்ல போய். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேனனும் எஸ்ரா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கோஸ்ட் க்ரூ விட்டுட்டு நேரா டார்கின் டவுன்ல இருந்து அப்படியே வெளியில வராங்க. ஸோ அங்கிருந்து கேமன் கீயோட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ராவும் கேனன் மட்டும் கிளம்பி போறாங்க. எங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட பழைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்துட்டு உதவி தேவையாமா, அவரை போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கேமன் கீக்கும் எஸ்ராக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை இது வந்துட்டு ட்ராப்பா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இல்ல, அவனோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு, நான் ரிபல்ஸ் இருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியாது, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோவிசோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி ஸோ அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெபல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது மொராகால இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க வந்துட்டு மொராகாக்கு போய் லேண்ட் ஆகுறாங்க. அங்க போனா மொர்விசோவோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரிபல்ல சேர்ந்ததுனால வந்துட்டு கேலக்டிக் எம்பையர் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் கொண்டு போயிட்டு லஹான் LAHN ஓகேங்களா அந்த பிளானட்ல தான் வந்துட்டு பிரிசன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எஸ்ரா வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைகளோட விளையாட ஆரம்பிக்க கேனனும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட விளையாட ஆரம்பிச்சிடற. அப்படி அதுக்கப்புறம் கேனன்ட்டு சரி ஓகே நாங்க போய் மொர்விசா வந்துட்டு காப்பாத்திட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, ஆனா அவரை காப்பாத்திட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க மொராகால இருக்கக்கூடாது, நீங்க கவர்னர் கீ கூட போயிட்டு உங்களுக்கு புதுசா ஒரு ஐடென்டிட்டியோட வாழ ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல சரி ஓகே எஸ்ரா இங்க வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை காட்டுறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேனனோட அந்த எஸ்கேப் ஷிப் ஓகேங்களா. ஸோ ஜானஸ் காஷ்மீரோட அந்த செகண்டரி ஷிப் இருக்குல்ல, அதுதான் அந்த ஷிப். அதை வந்துட்டு பல காலங்களாவே இந்த ஹேங்கர்ல தான் மறைச்சு வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்துனே கேனன் எப்படி ஆஹா நான் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி இல்லை, ஸோ அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மென்ஷன். அதே மென்ஷனிங் தான் நம்ம எஸ்ராவும் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஷிப் எடுத்துட்டு தான் லேஹனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எஸ்ரா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரகசியமான ஷிப்பை பத்தி கேட்கறப்பல கேனன் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கோஸ்ட் இருக்கு ஹேராவோட ஷிப், அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு வீடா இருந்து நம்ம அப்படியே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் மொர்ஃபிசோக்கு வந்துட்டு எஸ்கேப் வந்துட்டு சேஃபா வச்சுக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு வந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சினா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காட்டத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் மேபி நம்மளுக்கு இது உதவி பண்ணும் அப்படிங்கறக்காக தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவங்க லேஹன்ல போய் லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆனதும் எஸ்ராவும் கேனனும் இந்த மாதிரி இம்பீரியலோட அவுட் போஸ்ட் கிட்ட போறாங்க. ஸோ அப்போ ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கும்போது கேனன் வந்து இந்த மாதிரி சொல்றப்பல மொர்ஃபிசா வந்துட்டு பில்டிங் குள்ள தான் இருக்காங்க. அங்க வந்துட்டு 2க்கும் மேற்பட்ட ஸ்டாம் ட்ரூப்பர்ஸும் இம்பீரியல் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேனன் வந்து இந்த மாதிரி எஸ்ராவை அவங்கள போய் டைவர்ட் பண்ணி நான் உள்ள போய் காப்பாத்திடுறேன் அப்படி மாதிரி சொல்லவும் எஸ்ராவை அதுக்காக போய் டைவர்ட் பண்றாருங்க. ஆனா எல்லாம் டைவர்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி நீ என்ன பண்ணணும்னா நேரா எஸ்கேப்ல தான் நீ பாரு அப்படி மாதிரி சொல்லிடுறாப்ல. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிளான் வந்துட்டு ஆக்ஷனா பண்ண எஸ்ராவும் போய் ட்ரை பண்றாரு. பட் ஆனா எனக்கு என்னமோ நீ எங்களை இங்கிருந்து போக வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ராவை பிடிச்சிருவாருங்க. பட் இருந்தாலும் எஸ்ரா கிட்ட தப்பிச்சோட இவங்க வந்துட்டு எகெயின் ட்ரூப்பர்ஸ் துரத்த ஆரம்பிச்சாங்க. கேனனுக்கு வந்துட்டு ஓகே எஸ்ராவை நம்ம காப்பாற்றவே இல்லை, அவனை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நேரா அவரோட லைட் சேபர் யூஸ் பண்ணி ஒரு ஹோலை போட்டு நேரா ரூஃப்ல இருந்து அந்த பிரிசனுக்குள்ள போயிடுறாரு. அவர் வந்துட்டு 2 ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொர்ஃபிசோ செல்லுல இருந்து பாதுகாத்துட்டு இருக்கவங்கள அடிச்சு நொறுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நெருங்கும் போது அந்த எனர்ஜி ஃபீல்ட் இருக்கு இல்லையா, எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளதான் வந்துட்டு மொர்ஃபிசோ இருக்கு. அப்படி அந்த செல்லுல வந்துட்டு யாரோ சுடுறாங்க. சுடும்போது இந்த பாரு எனக்கு உன்னை கொல்லணுங்கிற ஆசை கிடையாது, அதனால உன்னோட துப்பாக்கி கீழே போடு, நீ தான் என்னோட பொழுதுபோக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ யாருன்னா வைஸ் அட்மிரல் ரேஸ் லோயேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேனனை வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு தான் ஹாபின்னு சொல்றாங்க. அப்பதான் சமயத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. என்னன்னா நம்ம கோர்ஸ் கான்ஃபிளிக்ட்ல நம்ம எப்போ வந்துட்டு கடைசியா பார்த்தோமோ அப்புறம் நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நீ வந்துட்டு சாதாரண பிரைடட்டியை தாண்டி வேற ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னோட வரலாறு வந்துட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் மொராகால வந்துட்டு மொர்ஃபிசோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நீ வந்துட்டு கேனனா எப்பவுமே இருந்தது கிடையாது அப்படின்னு நீயா உருவாக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொர்ஃபிசோ நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸ்லோயன் வந்துட்டு உன்னோட நெருங்கி நம்மளே வந்துட்டு உன்னை நம்பாம இருக்கிறான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அட்லீஸ்ட் உன்னோட ட்வைலைட் பைலட் கிட்டயாவது நீ உண்மையாக இருக்கியா
ஹேரா அப்படிங்கிற மாதிரி சொல்ற கேட்குறாங்க. ஆனால் கேனன் அதுக்கு பதில் சொல்ல மறக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போ நீ இவ்வளோ பண்ணது இந்த மொர்ஃபிஸோ வந்துட்டு பிடிச்சது எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணம் என்ன வந்துட்டு வெளியில் வர வைக்கிறக்காக தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி அது என்னமோ உண்மையாக இருந்துட்டு போதும், ஆனால் என் பக்கத்தில் வராத தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு மொர்ஃபிஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அவன் ஒரு ரிபலாக இருக்கிறனால மேபி அவனை பிடிச்சா அவனோட தலைவன் வெளியில் வருவாங்கிறதுக்காக நான் பார்த்தேன். ஆறு தலைவனுக்கு அவன் லீட் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்காக தான் பிடிச்சா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது கேனன் வந்துட்டு அவர் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி ஃபீல்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோயனை வந்துட்டு தள்ளி விட்டுறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கப்பட்டுள்ள மொர்ஃபிஸோ வந்துட்டு காப்பாற்றி கூட்டு வரது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஜெரன் யார்ட்டையுமே சொல்லிடாத, அது உனக்குள்ள ரகசியமா வச்சுக்கோ அப்படி மாதிரி மொர்ஃபிஸோ கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் மொர்ஃபிஸோ அதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் எஸ்ரா அந்த இடத்துல வர அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆமா இதுவும் பிரச்சனை சந்திச்சியா அப்படி மாதிரி கேனன் கேட்கும்போது அதாவது நான் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது, அது நானே பார்த்துக்கிட்டேன் அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் கேனன் இஸ்ரா மொர்ஃபிஸோ எல்லாருமே லஹன்லேருந்து எஸ்கேப் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த இம்பீரியல் அவுட் போஸ்ட்ல வைஸ் அட்மிரல் ஸ்லோயன் வந்துட்டு நின்றுட்டு இருக்க அவங்கள வந்துட்டு கூப்பிடுறாங்க. அட்மிரல் ஸ்லோயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பார்த்தா கிராண்ட் இன்குவிசிட்டர் நின்று இருக்காரு. அவர் என்னன்னா நான் வந்துட்டு எம்பரரோட கிராண்ட் இன்குவிசிட்டர், எனக்கு உன்னோட ஹாபி அவனை பத்தின மொத்த டீடைல்ஸ் எனக்கு வேணும், அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸோ கேனனை பத்தி தான் கேட்கற அப்படி. இதுக்கப்புறம் கிராண்ட் இன்குவிசிட்டர் கண்டிப்பா கேனனை தேடி வருவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரெபல்ஸ்லேயே பார்த்துருப்போம். பட் என்னமோ பண்ணட்டும். பட் ஆனால் இதோட இன்குவிசிட்டர் கேட்க ஸோ அந்த இடத்த கட் பண்ணி கேலருக்கு வந்தீங்கன்னா ஸோ வழக்கம் போல கேமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மொர்ஃபிஸோட ஃபேமிலிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் அவங்களுக்குன்னு புதுசாக ஒரு டெஸ்டினேஷன் எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அதாவது இந்த உலகத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. மொர்ஃபிஸோவுமே வந்துட்டு ஃபேமிலியோட சேர்ந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காருங்க. அது வந்து கேமன் கிங்குமே வந்துட்டு இதுக்காக கேனன் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம எஸ்ரா கிட்ட என்னடா வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்கிறத வெளியில கக்குவியா மாட்டியா அப்படி மாதிரி கேட்கும்போது உண்மையை சொல்ல போறே இல்லையா அப்படி மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலி சரி சொல்றேன். ஸோ ஒரு டெட் எண்ட்ல என்ன கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல வந்துட்டு யாரோ ஒரு ஆளுங்க யாருனே தெரியல 2 ட்ரூப்பர்ஸுமே அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தினாப்ல. நான் அவர் யார் என்னன்னு சொல்லி கேட்கல, அதுக்குள்ள நான் நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி மாதிரி சொல்லவும் பட் இருந்தாலும் சரி ஓகே விடு அப்படி மாதிரி சொல்லிட்டு எப்படா கேலல இருந்து போவோன்னு சொல்லி இருக்கு அப்படி மாதிரி கேனன் சொல்லிட்டு எஸ்ரா கூட்டிட்டு போயிருவாருங்க. அந்த சமயத்துல கட் பண்ணி ஏதோ ஒரு ஷிப்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் கிட்ட கேட்கிறாரு எதனால லேட்டு அப்படி மாதிரி கேட்கும்போது அந்த பேசிக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம கிளீவும் ஜானஸ் காஷ்மீர் தான். ஸோ காஷ்மீர் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை வந்துட்டு ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பையனை காப்பாத்திட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது ஏன்டா தெரியாதவனுக்குலாம் போய் உதவி பண்ணிட்டு இருக்க அப்படி மாதிரி சொல்லும்போது தெரியாதவன் தான் பட் இருந்தாலும் அவனை பார்க்கும்போது யாரையோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியோ ஒரு பழகுன ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. யாரை நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு யாரும் இல்ல ஸ்பெஷலான ஒருத்தர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு அவனை தெரியும் அப்படி மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம கேனனை வந்துட்டு குட்டி வயசு கேனனை காட்டுறது மட்டும் இல்லாம ஸோ ஸ்டில் ஜானஸ் காஷ்மீர் வந்துட்டு கேனனை நினைச்சிட்டு தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம கிட்டேயும் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா மீட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி ரிபல் சீரிஸ்ல இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு வேளை இருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பட் ஆனா ஒரு நல்ல டச் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பையனை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம குட்டி வயசு கேனனை காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி மொத்தமா கேனன் த லாஸ்ட் பேட்வான் அண்ட் ஃபர்ஸ்ட் பெட் காமிக் 12 இஷ்யூ முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேடர் காமிக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது டைம் லைன் பிரகாரம். ஸோ அதில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டர் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.